கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद है। நாம் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்தா கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். हम सबको परमेश्वर ने उसके सम्मुख में इकट्ठा किया, उसके पवित्र नाम को धन्यवाद करते हैं। நேற்று தினத்தில் நம்ம 5 அசுத்தமான பிராணிகளை பற்றி பார்த்தோம். कल हम 5 अशुद्ध प्राणियों के बारे में देखे। இன்னைக்கு நம்ம மேற்கொண்டு 5 பிராணியை பற்றி பார்ப்போம். और उसके आगे के और 5 प्राणियों को हम देखेंगे। ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள், एक ही महत्वपूर्ण बात है, தேவன் அசுத்தமான ஜந்துக்களை கூட கர்த்தர் பயன்படுத்துறார். जो परमेश्वर ने अशुद्ध प्राणियों को भी उपयोग किया है। அதை எப்படிலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். वो कैसे कैसे करके हमने सब देखे। சோ இன்னைக்கு இன்னும் நம்ம அசுத்த ஜந்துக்களை பற்றி நம்ம பார்ப்போம். तो आज हम और अशुद्ध प्राणियों के बारे में देखेंगे। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर आपको आशीष करेगा। நம்ம ஏசாயா क्लास के अंदर जाने से पहले நேற்று தினத்துல என்னென்னலாம் படிச்சோங்கிறத பார்க்கலாம். कल हम क्या क्या देखे हैं करके पढ़ाई किए, उसके बारे में जरा देखेंगे। நேத்து 5 பிராணி அசுத்தமான ஜீவ ஜந்துக்களை பற்றி பார்த்தோம். कल हम 5 अशुद्ध प्राणियों के बारे में देखे हैं। அது ஒன்னு வந்து ரேவன், ये जो एक जो है काला कौवा है। அடுத்தது நம்ம எறும்பு பற்றி பார்த்தோம். दूसरा हम चींटियों के बारे में देखे हैं। அப்புறம் தேனி, उसके बाद जो मधुमक्खी, தேனி வந்து டெபோரான்னு சொல்லுவாங்க. उसको जो मधुमक्खी को देबोरा कहते हैं। அதுக்கு பிறகு நம்ம மங்கூஸை பற்றி பார்த்தோம். उसके बाद हम नेवले के बारे में देखे हैं। நீங்க போய் நல்ல கீரி மாதிரி சண்டை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். तो मैं सोच रहा हूँ कि आप कल जाके अच्छे नेवले के जैसे जाके झगड़ा किए होंगे करके। பிசாசோட யுத்தம் பண்ணிருப்பீங்க. आप शैतान से युद्ध किए होंगे। வீட்ல இருக்க ஜனங்களோட யுத்தம் பண்ண கூடாது. ये घर के लोगों से युद्ध नहीं करना है। அடுத்தது நரியை பற்றி பார்த்தோம். उसके बाद हम भेड़िए के बारे में देखे। இந்த நரி என்ன, ये जो भेड़िया क्या है, இந்த நரி என்கிற டீகோடிங்ல பார்த்தோம். ये भेड़िया को हम डिकोडिंग के मानित में देखे हैं। எப்படி அந்த தீர்க்கதரிசி வந்து தேவனை விட மேலா தன்னை உயர்த்துறாங்க. कैसा एक भविष्यद्वक्ता जो एल शडाई परमेश्वर से भी अपने आप को ऊपर दिखाना चाहता है। இப்படி 5 ஒரு ஜீவ ஜந்துக்களை பற்றி நம்ம பார்த்தோம். ऐसे 5 जो प्राणियों के बारे में हम कल देखे। இன்னைக்கு நம்ம மேற்கொண்டு காரியத்தை பார்ப்போம். तो उसके आगे का कार्य को हम आज देखेंगे। ஏசாயா 65ஆம் அதிகாரம், ஏசாயா 65वां अध्याय, அதுல 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 17 वचन को पढ़ेंगे। ஏசாயா 65 அதுல 17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்க, பைபிள் சொல்லுது, இதோ நான் புதிய வானத்தையும் देखो मैं एक नया आकाश को புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், और एक नया पृथ्वी को उत्पन्न करूंगा, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, अभी जो पिछला है उसको स्मरण नहीं किया जाएगा, மனதிலே தோன்றுவதும் இல்லை. वो मन के अंदर विचार भी नहीं आएगा। கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், देखो परमेश्वर ஏசாயா भविष्यद्वक्ता के द्वारा कहते நான் हैं, புதிய வானத்தை புதிய பூமியை मैं சிருஷ்டிப்பேன். नया आकाश और नया पृथ्वी को उत्पन्न करूंगा। அப்ப என்ன நடக்கும்? उसके बाद क्या तो वहां पर होगा। அதுல கடைசி வசனத்தை பாருங்க, उसका आखिरी वचन को देखिए, அதுல 25ஆம் வசனத்தை, उसमें 25वां वचन को आप देखोगे तो, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும். போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். देखो भेड़िया और मेमना एक संग चरा करेंगे। இது இப்போ நடக்கிற காரியம் அல்ல. ये जो अभी जो होने वाला संभव नहीं है। ஒரு அசுத்தமான மிருகமும் एक अशुद्ध प्राणी, ஒரு சுத்தமான மிருகமும் एक जो शुद्ध प्राणी, ஒருமித்து மேயுமா. ये एक साथ चरेंगे करके बोलते हैं। அப்ப இந்த புதிய வானம் புதிய பூமி தோன்றும் போது ये जो नया आकाश और नया पृथ्वी बनाने के समय, இது பேர் வந்து ஓநாய் தான். ये जो उसका नाम भेड़िया ही है, ஆனா இதனுடைய சுவாபம் மாறிட்டு उसका स्वभाव बदल गया है। ஒரு ஆட்டை போல ஒரு சுவாபம் முடியத மாறிட்டு मेमना का जैसा स्वभाव में वो बदल गया है। இன்னைக்கு நம்ம அசுத்தமான மிருகமா तो இருந்தாலும், आज अगर हम अशुद्ध प्राणी अगर होंगे तो நம்ம அசுத்தமான பிராணிகள் தான். हम अशुद्ध प्राणी ही है। ஆனா இந்த பிராணிகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? मगर ये प्राणी को परमेश्वर ने क्या कहा किया அவர் है? தம்முடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி, तो उनके लहू के द्वारा धोकर, அவருடைய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்து, तो उनका पवित्र आत्मा का अभिषेक को देकर, அவருடைய சுவாபத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். उनके स्वभाव को हमें दिए गए। அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சுவாபத்தை நம்மளுக்கு वो கொடுத்திருக்கிறார். जो मेमना का स्वभाव हमको दिया गया है, எவ்வளவு பெரிய சலாக்கியம். कितना बड़ा एक योग्यता दिया है। சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு तो காரியம். ये बहुत ही महत्वपूर्ण एक कार्य है। देखिए, புதிய வானம் புதிய பூமி தோன்றும் போது तो एक नया आकाश और नया पृथ्वी बनाने के समय में அங்க அசுத்தமான மிருகமும்
तो वो वहाँ पर अशुद्ध प्राणी भी சுத்தமான மிருகமும் और जो शुद्ध प्राणी भी ஒருமித்து மேயும். एक साथ चरेंगे। அல்லேலூயா. हालेलूया। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। இன்னைக்கு நம்ம முதல் காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज हम पहला कार्य को देखेंगे। நாயை பற்றி நம்ம பார்க்க आज போறோம். हम कुत्ते के बारे में देखेंगे। இந்த நாய்க்குள்ள காரியங்களை பார்க்கலாம். आज ये कुत्ते के बारे में हम सब कुछ देखेंगे। நாய் ஒரு அசுத்தமான மிருகம் தான். ये जो कुत्ता एक अशुद्ध प्राणी है, அது அசைபோடாது, वो जो चबाएगा नहीं, அதே மாதிரி அதனுடைய விரி குழம்பு பிரிஞ்சிருக்காது, उसका कूर फैला हुआ नहीं होगा। சோ இப்படி ரெண்டு காரியம் அதுல கிடையாது. तो जो दो काम उसके अंदर नहीं होगा ये, அதனால இது அசுத்தமான ஒரு மிருகம். तो मगर वो अशुद्ध प्राणी है। இத பற்றி நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம். उसके बारे में और हम गहराई से देखेंगे। பாருங்க 2 பேதுரு देखो दूसरा पत्र 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 22ஆம் வசனத்தை நம்ம उसमें வாசிக்கலாம். 22वां वचन को पढ़ेंगे। நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, देखो परमेश्वर क्या कहते हैं, பேதுரு சொல்றாரு, देखो पतरस कहते हैं, இந்த நாய் என்ன செய்யுமா, देखो ये कुत्ता क्या करेगा, தான் கக்கினதுக்கு திரும்ப போகும். जो अपने उल्टी को खुद से वो चाटेगा फिर से, அது திரும்பவும் அதே குணத்துக்கு போகுது. तो फिर से वही गुण के अंदर वो जाता है। எதை கக்கிச்சோ क्या उसने उल्टी किया है, அது திரும்ப போய் சாப்பிட போகுது. फिर से उसको वो खाने के लिए जाता है। இந்த சுவாபங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு, ये स्वभाव हमारे अंदर था, மனிதனுக்குள்ள இருந்தது. ये जो मनुष्य के अंदर ये स्वभाव था, அத பற்றி தான் அங்க பழமொழியை பேசி तो இருக்குது. इसके द्वारा ये जो इस रीति से इधर बात किया गया, அந்த ஜனங்கள் இப்படி தான் இருக்குறாங்க, ये लोग वैसे ही थे। அந்த பழமொழி சரிதான் அப்படினு சொல்றாரு. तो ये जो बात जो लिखा हुआ है सही है करके, இந்த கக்கினத திங்கிறது, ये जो उल्टी करना और फिर से खाना है, அது எதை பற்றி குறிக்குது? ये किसके बारे में दर्शाता है? பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम बताता है, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம், देखो नीति वचन उसमें 26वां अध्याय, அதுல 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसमें 11वां वचन को पढ़ेंगे। நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இந்த நாயானது தன் கக்கினதை திங்கிறது போல, देखो जैसा कुत्ता अपने जो उल्टी को चाटता है, அதேபோல் மூடன் என்ன செய்றானா, ऐसा मूर्ख क्या करता है, தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். वो फिर से वो मूर्खता के अंदर फिर से वो घूमता है। எதை முட்டாள்தனமா செய்தாங்களோ जो मूर्खता का वो काम किए थे, அதே காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்யறது, वो फिर से वो मूर्खता का काम फिर से वो करते रहते हैं। அது செஞ்சு ஃபெயிலியர் ஆயிருக்கும், वो जो करके वो जो चूक जाते हैं, ஆனாலும் திரும்ப அதை செய்வாங்க. वो फिर से वो करते हैं। நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, நிறைய பேர் बहुत से वो लोग सलाह को देंगे, அப்படி ஆலோசனை கொடுத்த பிறகும் बहुत सलाह देने के बावजूद भी அவங்க அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. वो सलाह को वो लोग लेंगे नहीं अपने लिए, அவங்க மீண்டும் அந்த முட்டாள்தனமான காரியத்தை செய்வாங்க. वो फिर से वो मूर्खता का काम वापस करते ही रहेंगे। இது மனிதனுடைய ஒரு சுபாவம். वो एक मनुष्य का स्वभाव है, தன்னை ஞானி நினைப்பாங்க, वो अपने आप को ज्ञानवान समझता है। அவங்க பேசுற ஆளுடைய அந்த ஆலோசனை அவங்க கேட்க மாட்டாங்க. वो जो सलाह देने वाले मनुष्य के बात को लोग सुनेंगे नहीं, அவங்க நினைக்கிறதா கரெக்ட்னு நினைப்பாங்க. वो जो सोचते हैं वही सही है करके वो सोचेंगे। இது என்ன சுபாவம்? ये क्या स्वभाव है? இது ஒரு நாயினுடைய சுபாவம். ये कुत्ता का एक गुण है, இது தான் கக்கினதே திங்கும். ये जो अपना उल्टी को फिर से चाटता है। இந்த நாய் ரொம்ப பாருங்க, இந்த நாயுடைய கேரக்டர் நிறைய பேர்ட்ட இருக்குது. देखो ये कुत्ता का गुण बहुत से लोगों के अंदर है, ஆனா நமக்குள்ள இருக்க கூடாது. ये हमारे अंदर नहीं होना चाहिए। பாருங்க இந்த நாய் என்கிற வார்த்தைக்கு देखो ये कुत्ता का इसका मतलब क्या है, அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்கன்னு நம்ம பார்க்கலாம். उसको हिब्रू में क्या कहते हैं? அது காலேப்னு சொல்வாங்க. उसको कालेब करके कहते हैं। நாயினா காலேப், कुत्ता बोलेगा तो कालेब। இந்த இப்புள்ள ஜனங்கள் ये अभी के जो लोग हैं அத காலேப் அப்படினு சொல்ல மாட்டாங்க, वो कालेब करके नहीं बोलेंगे, கெலேவ் அப்படினு சொல்லுவாங்க. उसको कलेव करके कहेंगे। கெலேவ், कलेव
அந்த கெலேவ் அப்படின்னா நாய். वो कलेव बोलेगा तो कुत्ता, ஆனா பைபிள்ல मगर कलाम में அது காலேப்னு தான் उसको கொடுத்திருக்கு. कालेब करके ही दिया गया है। காலேப்புக்கு நீங்க அர்த்தத்தை பாத்தீங்கன்னா वो कालेब का मतलब को अगर आप देखोगे तो, ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா अगर स्ट्रॉन्ग डेफिनेशन के अंदर देखोगे तो அது நாயின் தான் उसको கொடுக்கப்பட்டிருக்கு. अंदर कुत्ता ही दिया गया है। சோ நாய்க்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? तो इब्रू भाषा में कुत्ता को आप क्या बोलोगे? காலேப் அப்படின்னு சொல்லுவீங்க. कालेब करके बोलोगे। சோ இந்த காலேப்னா நாய். तो ये कालेब बोलेगा तो कुत्ता। வேத பாருங்க இந்த காலேப்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். देखो कालेब का डिकोडिंग को हम देखेंगे। இந்த காலேப்ல 3 எழுத்துக்கள் உண்டு. ये कालेब के अंदर 3 मतलब है। ஒன்னு வந்து காஃப், एक काफ, லாமட், लैमेड, அப்புறம் பெத். एक बेत है। இந்த 3 எழுத்து சேர்ந்ததா ये காலேப். 3 अक्षर को मिलाएंगे तो इसको कालेब कहते हैं। கடைசி எழுத்து என்னது? ये आखिरी जो अक्षर है वो क्या है? அது பெய்த். वो बैत है। பெய்த்னா அர்த்தம் என்ன? बैत का मतलब क्या है? பெய்த்னா வீடு. बैत का मतलब घर होता है। இது அந்த நாய் அந்த காலேப் வந்து ஒரு வீடு. ये जो कुत्ता है एक घर है। அந்த நாய் வந்து ஒரு வீடு. ये कुत्ता एक घर है। இப்போ அந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ये घर के बारे में हम थोड़ा देखेंगे। முதல் 2 எழுத்து ये எடுத்தீங்கன்னா दो अक्षर, जो पहला अक्षर को लेंगे तो அது கால் அப்படின்னு उसको சொல்லப்பட்டிருக்கு. काल करके कहते हैं। கால்னா அதுக்கு அர்த்தம் वो काल बोलेगा तो क्या है? அது பரிபூரணம், और ये जो ये परिपूर्ण है, முழுமை, ये पूर्ण रीति, पूर्ण है, அது संपूर्ण। பரிபூர்ணமான ஒரு பாத்திரம். ये संपूर्ण एक बर्तन है। இது பரிபூர்ணமான ஒரு பாத்திரம். ये संपूर्ण बर्तन है। இந்த நாய் என்ன அப்படின்னா ये कुत्ता बोलेगा तो क्या है? அது பரிபூர்ணமான ஒரு பாத்திரம். ये संपूर्ण बर्तन है। சோ இந்த பரிபூர்ணமான பாத்திரத்தை தான் பார்க்க போறோம். ये संपूर्ण बर्तन के बारे में हम देखेंगे அது आज। கம்ப்ளீட் வெசல், ये संपूर्ण बर्तन, ஒரு முழுமையான ஒரு பாத்திரம். एक संपूर्ण बर्तन के बारे में। இந்த பாத்திரம் வெறுமையா இருக்க கூடாது. ये बर्तन कभी भी खाली नहीं रहना இந்த चाहिए। பாத்திரம் வெறுமையா இருக்க கூடாது. ये बर्तन कभी भी खाली नहीं रहना பாருங்க चाहिए। வேதம் சொல்லுது, देखो कलाम कहता है, பைபிள்ல காலேப்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. देखो कलाम के अंदर कालेब करके एक व्यक्ति है। அந்த காலேபுடைய வசனத்துல நம்ம तो பார்க்கலாம். कालेब का जो वचन को हम देखेंगे, என்னாகும் 14ஆம் அதிகாரம் ये जो गिनती का 14वां अध्याय, 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 24वां वचन को पढ़ेंगे। என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இந்த காலேபை பற்றி கர்த்தர் சொல்லும்போது ये कालेब के बारे में परमेश्वर बोलने के समय, என் தாசனாகிய காலேப். मेरा दास जो कालेब है। காலேப்னு அர்த்தம் என்ன? कालेब का मतलब क्या है? காலேப்னா நாய். कालेब का मतलब कुत्ता है। இந்த நிறைய பேர் காலேப்னு பேர் வச்சிருப்பாங்க. बहुत से लोग कालेब करके नाम रखे होंगे। வருத்தப்படாதீங்க, आप दुखी मत होइए। ஏன்னா காலேப் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தமும் இருக்குது. कालेब का और एक मतलब भी है। அது போர் வீரன். वो जो युद्ध का जो वीर, அது போர் வீரன் சொல்லி वो அர்த்தம். युद्ध वीर है। சோ इसका मतलब நீங்க கிடியோனுக்கு பாருங்க, आप गिडियोन को देखिए। 300 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது 300 लोगों को जब वो अपने लिए लेने के समय, நாய் மதி நக்கி குடிக்கிறவங்கள தனியா பிரிச்சார். वो जो कुत्ते के मापत चाट के जो पानी पिएगा उसको अलग किया है। அவங்க 300 பேர் தான் இருந்தாங்க. वो 300 लोग ही थे। இவங்க தான் வீரர்களா இருந்தாங்க. ये लोग ये युद्ध वीर थे। சோ காலேப் அப்படினா तो कालेब बोले गए तो அது நாய்க்குள்ள அர்த்தமும் இருக்குது, उसका मतलब कुत्ता भी है, அதுமே வீரன் அப்படிங்கிற அர்த்தமும் उसके உண்டு. बाद वीर भी है। சோ இந்த ரெண்டு அர்த்தமும் இருக்குது. ये दो मतलब है उसके लिए। இப்போ இந்த காலேபை பார்க்கும்போது ये कालेब को देखने के समय இவனுடைய அர்த்தம் வந்து நாய். ये इसका मतलब जो है कुत्ता है। இஸ்ரவேல் ஜனங்கள் इजरायली लोग எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது जब इजिप्ट में से आने के, मिस्र देश में आने के बाद 6 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. वो 6 लाख लोग वहां से निकले थे। ஆனா எத்தனை பேர் கானானுக்குள்ள போனாங்க? मगर कितने लोग वो कानान के अंदर प्रवेश किए? ரெண்டே பேர் தான். खाली 2 लोग। யாரெல்லாம்? कौन? காலேபும் யோசுவாவும். कालेब और योशुआ। யோசுவா பேரும் योशुआ का जो नाम है, ஏசப்பா பேரும் जो यीशु मसीह का नाम है, ரெண்டும் ஹீப்ருல ஒரே பேர் தான். वो दोनों एक ही नाम है। ஹீப்ருல ஒரே பேர். वो हिब्रू में दोनों एक ही नाम है। அது என்ன பேரு? वो क्या नाम है? யெகோஷுவா. यहोशुआ। யெகோஷுவாங்கற பேர் தான் அந்த பேர். यहोशुआ वो नाम ही, वो जो नाम है वो। சோ அந்த கானானுக்குள்ள போனது, वो कानान के अंदर जाने के समय ரெண்டு பேர் போறாங்க. 2 लोग सिर्फ गए। ஒன்னு யெகோஷுவா,
एक यहोशुआ, அடுத்தது காலேப். दूसरा एक कालेब, அதாவது நாய். उसका मतलब कुत्ता। சிந்திச்சு பாருங்க, நாம தமிழ்ல நாய் தான் சொல்லுவோம். सोच के देखिए, हम तमिल भाषा में उसको कुत्ता ही बोलेंगे। நம்மட்ட ஒரு நாள் நாயுடைய சுபாவம் இருந்துச்சு. तो हमारे अंदर भी एक समय में कुत्ते का गुण था। ஆனா இந்த காலேப் வித்தியாசமான ஒரு காலேப். मगर ये कालेब जो है एक अलग कालेब है। பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது देखो गिनती में जब 14 अध्याय में पढ़ेंगे तो அதுல 24ஆம் வசனம் நம்ம வாசித்தோம். उसमें 24वां वचन को हम पढ़े थे। என்ன படிச்சோம்? क्या पढ़े थे? என் தாசனாகிய காலேப். मेरा दास जो कालेब है। சோ காலேப் யாரு? जो कालेब कौन है? யெகோஷுவாவுடைய தாசன். वो यहोशुआ का दास है, அவருடைய ஊழியக்காரன். उसका सेवक है वो। சோ இந்த நாய் வந்து ஊழியக்காரனா? ये कुत्ता जो है उसका सेवक है। கர்த்தர் காலேப் பார்த்து சொல்றாரு, देखो परमेश्वर कालेब को देख के कहता है, இவனுடைய ஊழியக்காரன். तू ये मेरा सेवक है। நம்மளும் ஒரு காலத்துல நாய் மேல தான் இருந்தோம். हम भी एक समय में कुत्ते के जैसे ही थे, ஆனா இன்னைக்கு मगर आज ஊழியக்காரனை கர்த்தர் आज தேர்ந்தெடுத்திருக்கிறார். सेवक के मानित हमको चुन के रखा है। நம்மள அவருடைய மனவாட்டியா தேர்ந்தெடுத்திருக்கிறார். आज हमको दुल्हन के रूप में चुन के रखा है। நம்ம தான் இன்னைக்கு காலேப். आज हम ही कालेब है। நம்ம பரிபூர்ணமான ஒரு பாத்திரமா இருக்கணும். आज एक संपूर्ण पात्र है हम। நம்மலாம் தேவனுடைய பாத்திரம். हम सब परमेश्वर के बर्तन है। அவர் குயவன், वो जो கும்பார். कुंभार है, நம்ம களிமண். हम मट्टी है। அந்த குயவன் என்ன वो செய்றார்? कुंभार क्या कहता है இந்த करता है, களிமண்ணை வச்சு ये जो मट्टी को रखकर மகிமையுள்ள பாத்திரத்தை பண்றார். वो जो महिमा का बर्तन को बनाता है, கனமுள்ள பாத்திரத்தை वो பண்றார். जो महिमा का बर्तन को बनाता है, அவருக்கு உபயோகமுள்ள பாத்திரத்தை பண்ணுறார். उनको उपयोग हो सके ऐसा वो पात्र को बनाते हैं। இந்த காலேப் என்கிற டீகோடிங்ல ये कालेब जो डिकोडिंग के अंदर ஒரு பரிபூர்ணமான பாத்திரம். ये एक संपूर्ण बर्तन को हम देखे, இந்த பாத்திரம் ये बर्तन जो है உடைஞ்ச பாத்திரம் கிடையாது. ये जो टूटा हुआ बर्तन नहीं है, இது முழுமையான பாத்திரம். ये पूर्ण बर्तन है। இந்த பாத்திரம் வெறுமையா இருக்க கூடாது. ये बर्तन कभी भी आपका खाली नहीं रहना பாருங்க, चाहिए। என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல देखो गिनती में 17वां अध्याय में 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय में 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். उसमें 24वां वचन में हम पढ़ेंगे तो இந்த காலேப் வந்து தாசன் சொல்லி वो சொல்றார். कालेब जो एक सेवक करके कहा गया है, அதே மாதிரி ऐसा ही விசேஷமான அபிஷேகத்தை பெற்றவன், वो एक स्पेशल अनॉइंटिंग के साथ था, अभिषेक के साथ। வேறொரு அபிஷேகத்தை பெற்றவன். और एक स्पेशल अभिषेक के साथ था वो। அப்போ இந்த நாயா இருந்தாலும் ये जो कुत्ता होगा तो भी இது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாய். ये अभिषेक किया हुआ एक कुत्ता होगा। அபிஷேகம் பண்ணப்பட்ட காலேப். ये एक अभिषेक किया हुआ एक कालेब होगा। இன்னைக்கு ये நம்ம ஒரு நாள்ல நம்ம நாயுடைய சுபாவத்துல தான் இருந்தோம். हो सकता है एक समय में हम कुत्ता का गुण रिया होगा हमारे अंदर, ஆனா கர்த்தர் இப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். अगर प्रभु ने हमको अभिषेक किया है, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरा जो पात्र उमड़ते जा रहा है, அப்ப நம்ம முழுமையான பாத்திரமா இருந்து मगर हम संपूर्ण बर्तन होंगे तो தேவனால் உருவாக்கப்பட்ட பாத்திரமா இருந்து अगर परमेश्वर के बनाए हुए अगर एक बर्तन होगे तो அது வெறும் பாத்திரமா இல்ல, वो खाली बर्तन नहीं होगा, அது நிரப்பப்பட்ட பாத்திரமா वो இருக்கணும். भरा हुआ बर्तन होना चाहिए। எதனால நிரப்பப்பட்டிருக்கணும்? किसके द्वारा भरा होना चाहिए? இந்த உலகத்தினுடைய நியூஸ்னால அல்ல, ये जो संसार का जो न्यूज से नहीं होना चाहिए, இந்த உலகத்தினுடைய காரியத்தினால் நிரப்பப்படக்கூடாது. ये संसार का कार्य इसमें नहीं होना चाहिए, ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல मगर परमेश्वर के द्वारा जो कार्य है वो सब தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படணும். वो परमेश्वर के महिमा से भरा हुआ होना चाहिए। அப்படி நிரப்பப்படும் போது ऐसा जब भरने के समय में நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட காலேப். आप अभिषेक किया हुआ एक कुत्ता होगा, कालेब அபிஷேகத்தை होगा। பெற்றுட்டீங்களா? आप अभिषेक पाए हो क्या? இந்த காலேப் விசேஷமா இருந்தான். ये कालेब एक बहुत ही विशेष व्यक्ति था। இந்த காலேப் இன்னும் 12 பேரை மோசஸ் வந்து வேவுபாக்கு அனுப்புறார். तो जब मोसेस जब ये कालेब के साथ में और 11 लोगों को जब जासूसी करने के लिए भेजा, அந்த டைம் என்ன ஆகுது தெரியுமா? वो समय क्या होता है पता है? எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. सब लोग देख के वापस आते। அப்படி ரிட்டர்ன் வரும்போது तो वापस आने के समय 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, 10 लोग क्या कहे? ஐயோ அவங்க ராட்சதர்களா இருக்காங்க, वो तो बड़े बड़े राक्षस लोग हैं, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், हम तो उसके सम्मुख में एक छोटे से टिड्डी के समान है, நம்மளாம் ஜெயிக்கவே முடியாதுப்பா, हम तो उससे जय नहीं पा सकते இப்படி हैं। 10 பேர் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ये जो 10 लोग आके पूरे झुंड के अंदर ये कहने लग गए। 6 லட்சம் புருஷர்களும் பயந்து போயிருக்காங்க. वो 6 लाख जो पुरुष थे वो सब डरने लग गए। எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? सब जन ने क्या कहा है இந்த पता है? மோசஸை விடுங்க, ये मोसेस को छोड़िए, யாராவது ஒருத்தரை கேப்டன் ரெடி பண்ணுங்க, किसी को एक व्यक्ति को उधर खड़ा कीजिए, அவங்க
நம்மளை எகிப்துக்கு வழி நடத்துவாங்க. तो वो हमको मिस्र में राह दिखाएगा। கானானின் எல்லையில வந்துட்டு वो कानान का जो राह पर आकर நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எகிப்துக்கு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். फिर से वो मिस्र में जाने के लिए एक व्यक्ति चाहिए। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. आज बहुत से लोगों के जीवन ऐसा ही है। வாசப்படி மட்டும் வரைக்கும் வந்துருவாங்க. वो द्वार तक तो आ जाते हैं, அங்க இருந்துட்டு எகிப்தை பாப்பாங்க. फिर से वहां से खड़ा रह के वो मिस्र को देखते हैं, அங்க இருந்து உலகத்தை பாப்பாங்க. फिर वहां से खड़ा रह के दुनिया को देखते हैं, அங்க இருந்து ஸ்தாபனத்தை பாப்பாங்க. वहां से वो जो संस्था को देखते हैं। இப்படி இருக்க கூடாது. ऐसा हम नहीं होना இந்த चाहिए। 10 ஜனங்களும் ये 10 लोग जो है இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கலகத்தை உண்டு பண்ணாங்க. ये जो इजराइल लोग के बीच में गड़बड़ी लेके आ गए। இதனால என்னாச்சு? इसीलिए क्या हो गया उन लोगों के बीच கர்த்தர் அந்த में? 10 பேருக்கும் வாதையை கொடுத்தார். वो जो 10 लोगों को भी परमेश्वर ने बीमारी दे दी நீங்க है। கீழ வாசிங்கன்னா वो जो आप नीचे अगर पढ़ते आएंगे तो அவங்களுக்கு வாதையை கொடுக்கிறார். उसके उन लोग को बीमारी को दे दिया है, மகாமாரியை கொடுக்கிறார். वो को महामारी को लेके आ அந்த गए। வாதையினால் அவங்க செத்து போறாங்க. वो जो बीमारियों से वो मर जाते हैं। ஆனா இந்த காலேப் என்ன சொன்னான் वो தெரியுமா? कालेब ने क्या कहा है पता है? காலேப் யோசுவா என்ன சொன்னாங்க? कालेब और जोशुआ ने क्या कहा? நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். हम तो जरूर जीतेंगे, இப்பமே உடனே போய் ஜெயிப்போம். अभी हम जाके जीतेंगे। ஆனா யாருக்குமே நம்பிக்கை வரல. मगर वहां पर किसी को भी वहां भरोसा नहीं ஏன்னா आया। அதிகமா யாரு சொல்றாங்களோ मगर जो ज्यादा बोलते हैं அவங்க பேச்ச தான் நம்புவாங்க. उसके बाद लोग सुनते हैं। கொஞ்ச பேர் சொல்றது நம்ப वो மாட்டாங்க. जो थोड़े लोग बोलते हैं उसके बाद कभी नहीं ஆனா सुनेंगे। ஒரு காரணம் ஞாபகத்துல வைங்க. मगर एक बात आप ध्यान में रख लीजिए, நிறைய பேர் ஒரு காரியத்தை பேசினா मगर बहुत से लोग एक बातों को अगर बात कर रहे हैं அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. उसके अंदर कुछ तो गड़बड़ी है। கொஞ்ச பேர் மத்தியில கர்த்தர் வெளிப்படுற தெய்வம். मगर कुछ लोगों के बीच में परमेश्वर अपने आप को प्रकट करते हैं। எண்ணிக்கை உள்ளவர்கள் மத்தியில பவுல் பேசுறாரு. ये जो गिनती लोग के बीच में पॉल बात करते हैं। இப்படி எண்ணிக்கை உள்ள ஜனங்கள் இருப்பாங்க. ऐसे गिनती किए हुए लोगों के बीच में पॉल बात करते हैं। அவங்கட்ட வெளிப்பாடு இருக்கும். उनके पास प्रकटीकरण होगा। பாருங்க இந்த காலேப் எடுக்கும்போது देखो कालेब को लेने के समय இவன் விசுவாசத்தோடு சொன்னான். वो विश्वास के द्वारा उसने कहा கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்லி. जरूर हम जय पाएंगे। இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட காலேபா இருந்தால் आज अगर हम अभिषेक किए हुए अगर कालेब होगे तो நமக்குள்ள விசுவாசம் இருக்கும். अगर हम हमारे अंदर विश्वास होगा, நமக்குள்ள பரிபூர்ண விசுவாசம் இருக்கும். हमारे अंदर परिपूर्ण विश्वास होगा। பாருங்க ஒரு தடவை देखो एक समय ஒரு கானானி ஸ்திரீ வந்தா. एक कानानी स्त्री आई, அவ கர்த்தர்ட்ட வந்து சொன்னா, वो परमेश्वर के प्रभु के पास आके कही, கர்த்தாவே प्रभु என் மகள் ரொம்ப கொடிய வேதனைப்படுறா. मेरा बच्ची बहुत ही तकलीफ उठा रही है, பிசாசினால் வேதனைப்படுறா. बहुत ही शैतान से पीड़ित है, தயவு செய்து எனக்கு என் மகளுக்கு சுகத்தை கொடுங்க. तो दया करके मेरा बेटी को चंगाई दीजिए। உடனே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ताबड़तोड़ प्रभु ने क्या कहा पता है? பிள்ளைகளுடைய அப்பத்தை बच्चे के रोटी को लेके நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். कुत्ते के बच्चे को नहीं देना है करके। இது சொன்ன உடனே वो बोलते ही அவ என்ன சொன்ன உடனே वो क्या कही? கர்த்தாவே அந்த மேஜிலிருந்து விழுகிய அந்த துணிக்கை நாய்கள் சாப்பிடுமே. वो जो मेज से गिरता है वो तो कुत्ते को जो अधिकार है उसे खाने के लिए। அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை वो मेज से जो गिरता है அத நாய்கள் சாப்பிடுமே. वो तो कुत्ता तो खाएगा। இத சொன்ன உடனே वो बोलते ही கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा இவ்வளவு பெரிதான விசுவாசம் ऐसा एक बड़ा विश्वास அது இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம மத்தியில பார்க்கல. मैं इजराइल लोग के बीच में भी नहीं देखा हूं। அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பார்த்த உடனே उसके अंदर वो विश्वास को देखते ही உன் மகள் சுகமாயிட்டா. तेरे बच्ची चंगाई हो गई है। உடனே அங்க சுகத்தை கொடுத்தார். ताबड़तोड़ वो चंगाई को प्रभु ने दिया है। உன் விசுவாசத்தை படி அவன் குணமாகட்டும். तेरा विश्वास के अनुसार वो चंगा होने दे। இது ஒரு நாயா இருந்தாலும் वो ये कुत्ता होने के बावजूद भी விசுவாசம் நிறைந்த ஒரு நாய். एक विश्वास से भरा हुआ कुत्ता है। கர்த்தர் அவளை பார்த்து சொன்னாரு, परमेश्वर ने उसको देख के कहा நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை मैं बच्चे के रोटी को நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். मैं कुत्ते का बच्चे को नहीं डाल सकता அதுக்கு हूँ। ஹீப்ருல என்ன சொல்வீங்க? उसको इब्रू में क्या कहोगे? நாய்க்கு என்ன சொல்வீங்க? कुत्ते को क्या कहोगे? காலேப். காலேபுக்கு போட மாட்டேன். कालेब को नहीं डालूंगा। ஆனா அவ சொன்னா, मगर वो बोली மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கை जो मेज से गिरता है वो जो टुकड़ा அத இந்த நாய்கள் காலேப் சாப்பிடுமே. वो कालेब तो खाएगा ही ना। இத சொன்ன உடனே वो बोलते ही கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். परमेश्वर ने चंगाई को ஒரு சாதாரண நாய்க்கும் एक साधारण जो कुत्ते को அபிஷேகம் பண்ணப்பட்ட நாய்க்கும் एक अभिषेक किया हुआ कुत्ते को எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. कितना विपरीत है देखिए। சாதாரண நாய் என்ன செய்யும்? सादा कुत्ता क्या करेगा? தான் கக்கினதே அது சாப்பிட
போகும். वो जो उल्टी किया है उसको चाटता रहेगा वो। ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட நாய் मगर अभिषेक किया हुआ कुत्ता மேஜையில விருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிடும். वो जो मेज से गिरता हुआ टुकड़ा को उसको भी वो खाएंगे। இந்த அபிஷேகம் இருந்தால் वो अभिषेक रहेगा तो கர்த்தர் அந்த காலேபை தாசனாக वो பயன்படுத்துறார். जो कालेब को दास के मानित उपयोग करेगा। அவனை கூப்பிடும்போது கர்த்தரே சொல்றாரு, वो जो परमेश्वरी पुकारने के समय में बोलते हैं, என் தாசனாகிய காலே. मेरा सेवक जो कालेब है। எவ்வளவு அருமையானது பாத்தீங்களா? कितना बहुत ही कितने अद्भुत है देखिए। இந்த காலேப் வந்து என்ன செய்தான் தெரியுமா? ये कालेब ने क्या किया है पता है? ஆபிரகாமுடைய நாட்கள்ல இருந்த ராட்சதர்கள், जो अब्राहम के समय में रहने वाले राक्षसों को, அவங்களுடைய பிள்ளைகளை उसके बच्चे लोग को அந்த ஊர்ல இல்லாதபடி அழிச்சு போட்டான். वो गांव में ही नहीं रहना करके ऐसा मिटा दिया है। நிறைய ராட்சதர்களை கொண்டு போட்டான். बहुत से राक्षसों को मार दिया है। அப்படிப்பட்ட பலத்தை உடையவன் ऐसा बल पाया हुआ वो இன்னைக்கு कालेब। நம்ம சாதாரண ஒரு நாயா இருக்க கூடாது. आज हम एक साधारण कुत्ता नहीं होना चाहिए। நிறைய பேர் பெற்றோர் வந்து பிள்ளைகளை திட்டுவாங்க. बहुत से लोग बच्चे माँ पिताजी बच्चे को चिल्लाते हैं, நாயே ये कुत्ता நீலாம் உருப்படுவியான்னு சொல்லுவாங்க. तू ये सही रह सकता है क्या? அந்த நாயை தான் ये जो कुत्ता ही है, நம்மள அறியாமலே நம்ம சொல்றோம். जो हम अपने आप समझ नहीं सकते फिर भी वैसा बोलते நம்ம हैं। நாயின்னு சிலவங்களை கூப்பிடுறோம். हम बहुत से लोगों को कुत्ता करके बोलते हैं। மத்தவங்க பெரிய ஆட்களை கூட திட்டும் போது, बड़े लोग भी डांटने के समय में, பெரியவங்களை திட்டும் போது बड़े लोग को डांटने के समय में அவங்களையும் நாயின்னு சொல்லி சொல்றாங்க. उसको भी कुत्ता करके बोलते हैं। ஆனா கர்த்தர் எப்படிப்பட்ட நாயை தேடுறா தெரியுமா? मगर परमेश्वर कैसे कुत्ते को ढूंढ रहे देखिए। விசுவாசமுள்ள நாய், एक विश्वास से भरा हुआ कुत्ता को। தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாய். ये जो प्रभु के वचन को विश्वास करने वाले कुत्ते को। இன்னைக்கு நம்மலாம் காலேபு, आज हम सब कालेब हैं। அபிஷேகம் பண்ணப்பட்ட காலேப். अभिषेक किए हुए कालेब। நம்ம அதுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் பத்தாது. कितना ही हम धन्यवाद करेगा तो वो कम है। கர்த்தர் நம்மள காலேபாக வச்சிருக்கார். परमेश्वर ने हमें कालेब के मानित रखा है। அது அபிஷேகம் பண்ணப்பட்ட காலேபா वो भी வச்சிருக்கார். अभिषेक किया हुआ कालेब है। இன்னைக்கு நம்ம எப்படி சுபாவத்துல இருக்கிறோம்? तो आज हम कैसे स्वभाव में हैं? மறுபடி அதே மூடத்தனத்துக்கு திரும்புறோமா? फिर से वही मूर्खता के अंदर हम वापस जा रहे हैं क्या? அப்படி போனால் वैसा जाएंगे तो நம்ம திரும்ப அந்த கர்த்தட்ட அந்த அபிஷேகத்தை கேளுங்க. तो फिर से परमेश्वर से अभिषेक को पूछिए। கர்த்தாவே இந்த சுபாவத்தை மாத்துங்கப்பா. तो ये परमेश्वर ये स्वभाव को बदल दीजिए। உம்முடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைய, आपका मेज से जो गिरता है टुकड़े को, அத நான் சாப்பிடுவதற்கு எனக்கு உதவி वो செய்யுங்க. खाने के लिए मुझे आप मदद कीजिए। நான் கக்கினதே நான் சாப்பிட கூடாது. मैं जो उल्टी किया है उसे ही नहीं चाटना है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान काम को करेगा। எந்த காரியம் செய்தாலும் जो भी आप काम करते हो ஜெபத்தோடு செய்யுங்க. आप प्रार्थना के साथ कीजिए। கர்த்தர் வெற்றி தருவார். परमेश्वर आपको जय देगा। நீங்க கக்கினதை நக்க மாட்டீங்க. आप तो जो उल्टी किया उसको जरूर नहीं चाटोगे। ஆனா தேவனுடைய மேஜிலிருந்து விழுகிற அந்த வார்த்தையை சாப்பிடுவீங்க. मगर जो परमेश्वर के मेज से गिरता है वो टुकड़ा को आप जरूर खाएंगे। हालेलुया, हालेलुया। இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு காலேப். ये जो अभिषेक किया हुआ एक कालेब है। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்ம அபிஷேகத்தை பெற்றுட்டோமா? आज हमने अभिषेक को पाया है கொஞ்சம் क्या? யோசித்து பாருங்க. आप कुछ जरा सोच के இன்னைக்கு देखिए। கிறிஸ்தவங்கிட்ட கேட்டாச்சுன்னா, आज जो अगर मसीहो लोग को पूछेंगे तो எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க कितने लोग अभिषेक को पाया है, அப்படி கேட்டா ऐसा आप पूछेंगे எல்லாரும் तो கை வைத்துவாங்க. सब लोग अपने हाथ को ऊंचा நான் करेंगे। அபிஷேகத்தை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி. मैं अभिषेक को पाया है करके। ஆனா கொஞ்சம் வாழ்க்கையை சோதிச்சு பார்த்தா अगर उनका जीवन को टटोल के देखेंगे तो அவருடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கும். उनका जीवन के अंदर बहुत सा गलतियां அவங்களுக்குள்ள रहेंगी। பரிசுத்தாவி இல்ல. उनके अंदर पवित्र आत्मा नहीं है। பாருங்க, காலேப் என்கிற வார்த்தை குறித்து பார்த்தோம். देखो कालेब जो शब्द को हमने देखे। அடுத்தது நம்ம பார்க்கலாம். अब अगला हम देखेंगे। பாருங்க, திரும்ப நம்ம நேத்து பார்த்த அந்த ஸ்லைட திரும்ப பார்க்கலாம். देखो कल आशीष करें சோ நம்ம மீண்டும் நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாம். तो फिर से हम शुरुआत से நம்ம देखेंगे। பன்றியை பற்றி நம்ம பார்க்க हम போறோம். डुक्कर के बारे में देख रहे हैं। இந்த பன்றி என்கிற வார்த்தைக்கு ये डुक्कर जो शब्द को அதுக்கு खाजिर அப்படின்னு சொல்லி उसको சொல்வாங்க. खाजिर करके कहते हैं। இந்த खाजिर அப்படிங்கிற வார்த்தை ये खाजिर जो अक्षर के अंदर இது பன்றி தான் குறிக்குது. ये डुक्कर को ही बताता है। பாருங்க, நீங்க பன்றி எடுத்துட்டீங்கன்னா तो अगर आप डुक्कर को आप ले लोगे तो அது அசுத்தமான ஜந்து. वो अशुद्ध प्राणी है। அது அசப்போடாது. वो जो चबाएगा नहीं। ஆனா அதனுடைய விரிக்குழம்பு பிரிஞ்சிருக்கும். वो जो उसका कूर है वो जो फैला हुआ रहेगा। அதனுடைய விரிக்குழம்பு பிரிஞ்சிருக்கும். उसका कूर फैला हुआ होगा ஆனா அது அசப்போடாது. मगर वो जो चबाएगा नहीं। அப்படிப்பட்டது தான் அந்த
பன்றி, वो ऐसा ही एक डुक्कर होता है। இதே மாதிரி கழுதையும் பாத்தீங்கன்னா ऐसे ही गधे को भी आप देखोगे அது तो அசை போடாது, वो चबाएगा तो नहीं, ஆனா விரி குழம்பு मगर பிரிஞ்சிருக்கும். उसका कूर तो चिपका हुआ होगा। ஆனா ஒட்டகத்தை பாத்தீங்கன்னா मगर आप ऊंट को देखोगे तो அது அசை போடும், वो चबाएगा जरूर, ஆனா விரி குழம்பு வந்து பிரிஞ்சிருக்காது. मगर वो कूर जो है वो चिपका हुआ होगा, அது பிரிஞ்சிருக்காது. वो चिपका हुआ होगा। பாருங்க, இப்படி நிறைய இந்த அசுத்தமான மிருகங்கள் இருக்குது. देखो ऐसे बहुत से अशुद्ध प्राणियां हैं। இப்ப இந்த காசீர் எடுத்தோம்னா ये खाजीर को अगर हम लेंगे இது तो ரொம்ப ஃபேமஸான பன்னி, ये जो बहुत ही मशहूर। ये जो प्राणी बहुत ही मशहूर है। इम्पोर्टेंट है। இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பன்னி. ये जो बहुत ही फेमस है ये जो डुक्कर, ஏன்னா லேகியோன் பிசாசு அந்த பன்னிக்குள்ள தான் போச்சு. ये जो लेगियोन जो शैतान है ये डुक्कर के अंदर ही सब गए। சில மிருகங்களுக்குள்ள कुछ जानवरों के अंदर அசுத்தாவின் அபிஷேகம் வரும், वो अशुद्ध आत्मा का अभिषेक आएगा, ஆனா சில மிருகங்களுக்குள்ள, मगर कुछ जानवर के अंदर, அதாவது நான் மிருகங்கள் சொன்னா மிருகங்களை சொல்லல, मैं जो जानवर बोलता हूँ तो जानवर करके नहीं बोल நான் रहा हूँ, மனிதனை சொல்லிட்டு இருக்கிறேன். मैं लोगों के बारे में, मनुष्य के बारे में बोल रहा हूँ। ஒரு பன்றி அப்படிங்கிற வரும்போது ये जब डुक्कर अगर हम बोलने के समय அது கழுவுறாரு, जब परमेश्वर उसे धोता है, ஆனா அது மறுபடி சேத்துக்குள்ள தான் விழுது. मगर बार बार वो कीचड़ में जाके गिरता है। எவ்வளவு தடவை கழுவுனாலும், कितने बार भी उसको धोएंगे तो அப்போ எதுக்காக கர்த்தர் கழுவுறாரு? क्यों उसको परमेश्वर धोते हैं? அதை சுத்திகரிக்கிறது கழுவுறாரு, उसको शुद्ध करने के लिए धोते हैं। ஆனா அதுதான் சேத்துக்குள்ள போய் சுத்துது. मगर वो जो कीचड़ के अंदर ही जाके घूमते रहते हैं। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? आज अगर हमारा जीवन ऐसा है क्या? பாருங்க, பைபிள்ல देखो कलाम में ஒரு மனுஷன் இருக்கிறான், देखो एक मनुष्य है, அவனுடைய பேரே பன்னி, उसका नाम ही डुक्कर है, அவனுடைய பேர் வந்து பன்னின்னு சொல்லி இருக்குது. उसका नाम डुक्कर करके कहा गया है। 1 நாளாகமம் पहला इतिहास 24ஆம் அதிகாரம் उसमें 24वां अध्याय, அதுல 15ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, उसमें 15वां वचन को अगर देखेंगे तो பாருங்க வாசிக்கலாம். देखो पढ़ेंगे। 17வது ஏசீரின் பேர்வழிக்கும் 18வது அப்சேசின் பேர்வழிக்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது देखो कलाम कहता है 17வது ये जो 17वां है அது ஹாசீர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. खाजीर करके कहा गया है। இது யாருன்னு தெரியுமா? ये कौन है करके पता है आपको? இது வந்து ஆரோனுடைய வம்சத்துல வரக்கூடிய ये आरोन के वंश के अंदर आने वाले ஒரு ஆசாரியன். एक याजक है। அவன் ஆசாரியன், ஆசாரியனுடைய பேரு, वो याजक का नाम, அவன் பேரே பன்னிதான். उसका नाम ही डुक्कर है। எப்படிதான் அவங்க அப்பா பேர் வச்சாங்கன்னு தெரியல. क्यों, कैसा उसका पिताजी ने नाम रखा करके पता அவங்க அப்பா ஒரு பேர் வைக்கிறாரு, नहीं। उसका नाम, पिताजी एक नाम रखते हैं, பேரு பன்னி. उसका नाम डुक्कर। ஹீப்ருல என்னது? हिब्रू में क्या है? பன்னிக்கு ஹீப்ருல என்னது? डुक्कर को हिब्रू में क्या बोलते हैं? ஹாசிர். खाजीर। சோ இந்த 17வது சீட்டு இவன் மேல தான் விழுது. ये जो 17वां जो 17வது சீட்டு, ये जो 17वां जो चिट्ठी जो है அது ஹாசிர் மேல விழுது. वो हाजिर के ऊपर ही गिरता है। இது நீங்க மேல இருந்து 1ஆம் வசனத்துல இருந்து படிச்சு ये வந்தீங்கன்னா, अगर एक पहला जो वचन से आप पढ़ के आओगे तो அதுல தாவீதுனுடைய நாட்கள்ல இது நடக்குது. ये दावीद के समय में ये संभव होता है। ஆசாரியர்கள் பெருகிட்டாங்க, ये आचार्य लोग जो याजक लोग वो अलग हो गए, அப்ப எல்லாத்துக்கும் வேலை வேணுமே, तो सबको काम चाहिए, அப்ப எல்லாத்துக்கும் சீட்டு குலுக்கி போட்டு तो सबको चिट्ठियां डालकर அவங்க அவங்களுடைய வரிசையின்படி அவங்க அந்த வேலை செய்யணும். तो वो उनके अनुसार वो काम करना चाहिए। பாருங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. देखो 5वां वचन को हम पढ़ेंगे। 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். पहला इतिहास 17वां अध्याय 24वां अध्याय 5वां वचन। எலெயாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய காரியத்தையும் जो प्रभु के पवित्र स्थान के विषय में, தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியத்தையும் परमेश्वर के भवन के विषय में பராமரிக்கிறதுக்கு उसको जो सेवा टहल करने के அங்க लिए ஒவ்வொருத்தரையா சீட்டு போட்டு எடுத்தாங்க. उसको हर एक को चिट्ठियां डालकर उन लोग नियुक्त करते हैं। அதுல 17வது சீட்டு யாருக்கு விழுது? ये 17वां जो चिट्ठियां किसके ऊपर गिरता है? அது ஹாசிருக்கு விழுது. वो खाजीर के ऊपर गिरता है। ஹாசிர்னா அதுக்கு அர்த்தம் என்ன? खाजीर का उसका मतलब क्या है? அதுக்கு அர்த்தம் வந்து பன்னி. उसका मतलब जो होता है डुक्कर। அப்போ பன்னி வந்து ஒரு ஆசாரியன். ये
ये डुक्कर जो है वो एक याजक है। பன்னி சேத்துல புரளக்கூடியது, ये जो डुक्कर तो कीचड़ में घूमने वाला அது அசுத்தமான மிருகம். वो तो अशुद्ध प्राणी है, ஆனா இதுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுது. तो इसको एक स्थान को दिया गया है। அது என்ன ஸ்தானம்? वो क्या स्थान है? அது ஆசாரியனுடைய ஸ்தானம். वो कौन सा स्थान है जो याजक का स्थान को दिया है? இந்த யாசாரியன் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? वो याजक को कैसे चुनते होंगे? அவனுக்கு அபிஷேகத்தை கொடுப்பாங்க. उसको अभिषेक को देते हैं। இந்த காசீர் வந்து இருக்கும்போது ये खाजिर आने के समय அவனுக்கு 30 வயசு ஆன உடனே उसको 30 उम्र होने के बाद அவனுக்கு ஆசாரியன்ங்கற அபிஷேகத்தை கொடுப்பாங்க. उसको याजक का अभिषेक को देते हैं। 30 வயசுக்கு பிறகு தான் ஆசாரியன் ஆக முடியும். वो 30 उम्र के बाद ही वो याजक हो सकते हैं। पर ரெண்டு விதமான அபிஷேகம் இருக்குது. देखो दो तरीका का अभिषेक होता है। ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்படுற அபிஷேகம், एक राजा को दिया हुआ अभिषेक होता है, இன்னொன்னு வந்து ஆசாரியனுக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம். एक याजक को दिया हुआ एक अभिषेक होता है। இந்த ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணும்போது वो राजा को अभिषेक करने के समय அவன் தலையில ஊத்துவாங்க. वो जो सिर के ऊपर उंडेलने के समय ஆனா தலையில வட்டமா ஊத்துவாங்க. वो जो सिर के ऊपर गोल गोल करके ऐसे घुमाएंगे, அதுதான் ராஜாவுடைய அபிஷேகம். वो राजा का अभिषेक है। ஆனா ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது जब याजक को अभिषेक करने के समय में அது வட்டமா போட மாட்டாங்க, वो गोल गोल नहीं करेंगे, அது சிலுவை போடுவாங்க. वो क्रूस डालेंगे, அவன் தலை மேல சிலுவையை போடுவாங்க. वो सिर के ऊपर क्रूस डालेंगे। ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அந்த தைலம், तो जो आरोन के ऊपर जो उंडेला गया वो जो इत्र है, அது அந்த 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 எண்ணெயானது அவன் தாடி வழியா வடிந்து, वो जो तेल जो है उसके दाढ़ी के से निकलकर, இது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். तो ये तो सब संभव हमें पता है। சோ ஆசாரியன் ஆகிறதுக்கு तो एक याजक होने के लिए ஒரு அபிஷேகம் கொடுக்கணும். एक अभिषेक को देना है। இங்க காசீர் 30 வயசு ஆன உடனே ये खाजिर 30 उम्र होने के बाद ही அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கிறார். उसको एक अभिषेक प्रभु देते लोग देते हैं। அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? वो कैसे वो अभिषेक है? அது ஆசாரியனுடைய அபிஷேகம். वो जो याजक का अभिषेक है। ஹalleluya. हालेलुया। ஒரு பன்னிக்கு ஒரு அபிஷேகம் வருது. एक डुक्कर को एक अभिषेक है। देखिए நம்மளும் ஒரு காலத்துல பன்னி மாதிரி தான் இருந்தோம். हम भी एक समय में डुक्कर की ज्वानिति थे, ஆனா கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். मगर परमेश्वर ने हमको अभिषेक करके रखा हुआ நம்மளை है। ராஜாக்களும் हमको राजा के मानित, ஆசாரியனாகவும் हमको याजक के मानित, நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். हमको अभिषेक करके रखे हुए அவர் हैं। இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார் उनके நம்மளை. लहू से हमें धो के रखे। ஆரோனின் முறைமையின்படி நம்ம ஆசாரியன் இல்ல, हम हारून के रीति से याजक नहीं है, யெகோஷுவா மூலமா நம்ம ஆசாரியனா हम மாறுறோம். यहोशुआ के रीति से हम याजक है। हालेलुया। பன்னியுடைய சுபாவம் एक डुक्कर का स्वभाव நம்மகிட்ட இருந்துச்சு. हमारे अंदर था, ஆனா கர்த்தர் ஆசாரியனை மாத்துறார். मगर प्रभु हमें याजक बनाता है। மல்கியா 2ஆம் அதிகாரம் मलाकी दूसरा अध्याय 7ஆம் வசனத்துல வாசித்தோம்னா उसमें 7वां वचन को हम पढ़ेंगे तो அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहता है ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். ओ याजक का ओठ को ज्ञान को संभालना है। வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, वो जो तोरा को उसके जो मुंह में ढूंढेगा, அந்த நியம சாஸ்திரத்தை, वो जो नियम को जो है उसके मुंह में, அந்த வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். वो उसको नियम को उसके मुंह के अंदर ढूंढेंगे। ஆசாரியனுடைய வாயில என்ன இருக்கணும்? वो याजक के मुंह में क्या रहना है? வேதம் இருக்கணும். वो जो कलाम रहना है। ஒரு காலத்துல பன்னியா இருந்திருக்கலாம், वो समय हो सकता है एक समय में डुक्कर रिए होंगे, எது கிடைச்சோ அதை சாப்பிட்டிருப்போம். वो जो मिला होगा वो खाया होगा। ஆனா இப்போ ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, मगर जब याजक का अभिषेक करने के बाद இப்போ நம்மளுடைய உணவு என்ன? अभी हमारा खाना क्या है? வேதத்தை சாப்பிடணும். वो जो कलाम को खाना है, உங்க வாயில வேதம் இருக்கணும். हमारे मुंह के अंदर कलाम रहना है। வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. वो कलाम को उसके मुंह में ढूंढेंगे। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்ம வெறும் பன்னியா? हम खाली डुक्कर है क्या? பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பன்றியா? एक शैतान से अभिषेक किया हुआ डुक्कर है क्या? அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பன்றியா? या जो परमेश्वर से अभिषेक किया हुआ एक डुक्कर है क्या? நம்ம பேர் பன்றியா இருக்கலாம், हो सकता है हमारा नाम डुक्कर होगा, நம்ம ஒரு காலத்துல பன்றியின் சுபாவத்துல இருக்கலாம். तो हो सकता है हम एक डुक्कर के स्वभाव में रिए हो सकते हैं। இப்பவும் அந்த சுபாவம் இருந்துச்சுன்னா अगर फिर भी वो स्वभाव हमारे अंदर होगा கர்த்தர் அபிஷேகத்தை கேளுங்க. तो परमेश्वर से आप अभिषेक को पूछिए। எத்தனை தடவை தான் கர்த்தர் கழுவி கழுவி வைப்பாரு? कितने तो बार परमेश्वर आपको दो के रखेंगे। உங்கள் ஆசாரியனாக அவருக்கு விருப்பம், तो आपको याजक बनाने का उनका इच्छा है, அவர்கிட்ட வாங்க, उसके पास आइए, அவர் உங்களை ஆசீர்வதித்து वो தருவார். आपको आशीष को देंगे। தேவனால்
கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से कुछ नहीं हो सकता, ऐसा कुछ नहीं है। முதல்ல காலேப் பார்த்தோம், पहला कालेब को देखे, அதுக்கு பிறகு பன்றி பட்டி பார்த்தோம். उसके बाद डुक्कर को देखे। காலேப் யாரு? कालेब कौन है? அபிஷேகம் பண்ணப்பட்ட நாய். अभिषेक किया हुआ एक कुत्ता। பன்றி யாரு? डुक्कर कौन है? இந்த காசியர். ये खाजीर, இவன் ஒரு ஆசாரியன், ये एक याजक है, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். अभिषेक किया हुआ एक याजक है। இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறோம்? तो आज कैसा एक स्थिति में हम हैं? கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கா? आपका पास परमेश्वर का अभिषेक है क्या? ஏமாந்துட்டு இருக்காதீங்க. देखो इसमें मत आ जाइए, நீங்க गलती में मत आ உங்களையே जाइए, நீங்க ஏமாத்தாதீங்க. अपने आप को मत फंसाइए। உங்க பரிசுத்தாவி பெறலன்னா आप पवित्र आत्मा नहीं पाए होंगे உருப்படியா கர்த்தர்ட்ட சொல்லி, तो अच्छी रीति से परमेश्वर से मांग कर, கர்த்தாவே எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா, परमेश्वर मुझे अभिषेक से भर दीजिए, எனக்கு அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. मुझे अभिषेक दीजिए करके आप परमेश्वर से पूछिए, அவர் நிச்சயமா அபிஷேகத்தை தருவார். वो जरूर आपको अभिषेक देंगे। எப்படியாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. कैसा तो भी आप अभिषेक को पा लीजिए, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். इसी तभी आप स्वर्ग लोक में जा सकते சோ हैं। முதல்ல காலேப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. देखो थोड़ा सा जो उसमें डिस्टर्बेंस था, இந்த பன்றி பட்டி இன்னும் நம்ம பார்க்கலாம். ये डुक्कर के बारे में और हम देखेंगे, நம்ம அதனுடைய டீகோடிங் நம்ம பார்க்கலாம். उसके हम डिकोडिंग को देखेंगे। இந்த காசீர் அப்படிங்கிற வார்த்தையை ये खाजीर जो अक्षर को, இதுல மொத்தம் 4 எழுத்து ये இருக்குது. 4 अक्षर उसके अंदर है। முதல்ல ஹெத் இருக்குது, पहला खेत है, அப்புறம் ஜாயின் उसके இருக்குது, बाद जाइन है, யோத் இருக்குது, योद है, அப்புறம் ரேஷ் இருக்குது. उसके बाद रेश है। இந்த 4 எழுத்து சேர்ந்தது ये தான் 4 अक्षर को मिला के ही காசீர். खाजीर करके कहते हैं। இப்போ இதுக்குள்ள டீகோடிங் பார்க்கலாம். उसका डिकोडिंग को हम देखेंगे। கடைசி எழுத்து என்னது? ये आखिरी जो अक्षर है उसको क्या है? கடைசி எழுத்து வந்து ரேஷ். ये आखिरी जो अक्षर है वो रेश है। ரேஷ்னு அதுக்கு அர்த்தம் रेश का मतलब क्या है? அது தலை. वो सर। நமக்கு தலை யாரு? हमारा सर कौन है? யெகோஷுவா தான் தலை. यहोशुआ ही हमारा सर है। அடுத்தது யோத். उसके बाद योद। யோதுன அர்த்தம் என்ன? योद का मतलब क्या है? யோதுன கரம். उसका मतलब हाथ। யாருடைய கை? किसका हाथ है? அது யெகோஷுவாவுடைய கை. वो यहोशुआ का हाथ है। சோ இந்த பன்றி என்கிற வார்த்தைக்குள்ள ये जो डुक्कर जो शब्द के अंदर, அதுல கர்த்தருடைய கரம் இருக்கு பாருங்க. ये जो परमेश्वर के हाथ है, देखिए நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பன்றியை मैं சொல்றேன். अभिषेक किया हुआ डुक्कर के बारे में ही बोल रहा हूँ। அபிஷேகத்தை பெறலன்னா अगर अभिषेक को नहीं पाया है तो பிசாசு உள்ள இருப்பான். वो शैतान का होगा। ஆனா இங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பன்றி, मगर ये अभिषेक किया हुआ एक இது डुक्कर, பாசிட்டிவ் டீகோடிங். ये जो पॉजिटिव डिकोडिंग है, இதுல முதல் 2 எழுத்து ये எடுத்தீங்கன்னா जो पहला 2 अक्षर को आप लोगे तो அத காஸ்ன்னு சொல்வாங்க. उसको खास करके कहते हैं। இந்த காஸ் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? उसका कास का मतलब क्या है? காஸ் அப்படினா कास बोलेगे तो நம்ம மாம்ச கண்ணால பார்க்க கூடாத காரியத்தை, ये जो मांस का जो आंखों से नहीं देखने वाले चीजों को, அத நம்ம ஆவிக்குரிய கண்ணோட பார்க்கிறது. वो जो आत्मिक रीति से जो आंख है ना, उससे हम देख सकते ஒரு हैं। தீர்க்கதரிசியினுடைய கண்ணு, एक भविष्यद्वक्ता का आंख होगा, அதுதான் காஸ். वही खास है। அந்த காஸ் அப்படினு சொல்லும்போது वो खास बोलने के समय அது ஒரு மாம்ச கண்ணுல பார்க்கக்கூடிய காரியம் இல்ல. वो जो मांस के आंखों से देखने वाला कार्यों को नहीं है, மாம்ச கண்ணுக்கு தெரியவே தெரியாது. वो मांस का आंखी को दिखेगा ही नहीं। அது ஆவிக்குரிய கண்ணோட பார்க்கக்கூடிய காரியம். वो जो आत्मिक रीति से जो आंख है उससे वो देख सकते அது हैं। எதை பாப்பீங்க? वो क्या देखेंगे हम? யெகோஷுவாவின் கரத்தை பாப்பீங்க. वो यहोशुआ का हाथों को देखेंगे। இன்னைக்கு आमीन। முழு உலகமும் ये पूरे संसार யெகோஷுவாவின் கரத்தை பாக்குது. वो जो यहोशुआ का हाथ को देख रहे हैं, எல்லாரும் யெகோஷுவா கரத்தை பாக்குறாங்க. सब लोग यहोशुआ का हाथ को देखते ஆனா हैं। அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க मगर अभिषेक किए हुए लोग நீங்க எப்படி பாப்பீங்க? आप कैसे देखोगे? எல்லாரும் பாக்குற கண்ணு மாதிரி பார்க்க सब மாட்டீங்க. लोग देखने वाले आंखों से नहीं देखोगे, நீங்க ஆவிக்குரிய கண்ணோட आप பாப்பீங்க. आत्मिक रीति के आंखों से देखोगे। வேற ஒரு விதத்துல பாப்பீங்க. आप अलग रीति से आप देखोगे। எல்லாரும் யெகோவா தேவன்ங்கற பாக்குறாங்க. सब यहोवा परमेश्वर को देखते அந்த हैं, பேருடைய அந்த நாமத்தை பாக்குறாங்க. उनके नामों को देखते हैं। யெகோவா யெகோவா யெகோவான்னு தான் பாக்குறாங்க. यहोवा यहोवा ही करके देख रहे ஆனா हैं। நீங்க அதை எப்படி பாப்பீங்க? मगर आप कैसा देखोगे? கையை பார், ஆணியை பார். हाथ को देख, किला को देख। நீங்க அந்த யெகோவா உடைச்சு பாத்தீங்கன்னா आप यहो को आप तोड़ के देखोगे तो மாம்ச கண்ண பாக்குற ஒரு விதத்துல பார்க்க மாட்டீங்க. आप जो शरीर के जो आंखों से देखने के अनुसार नहीं देखोगे, நீங்க ஆவிக்குரிய கண்ணோட பாப்பீங்க. आप आत्मिक रीति के आंखों से देखोगे। யெகோவாங்க பேருக்குள்ள आप यहोवा के जो नाम के ஒரு अंदर தீர்க்க தரிசனம் இருக்குது. एक भविष्यवाणी है। என்ன தீர்க்க தரிசனம்? क्या भविष्यवाणी? கையை பார், हाथ को देख,
ஆணியை பார், किला को देख, இந்த காரியம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ये जो चीज उसके अंदर छुपा हुआ है, இது யார் பாப்பா? ये कौन देखेगा? மாம்ச கண்ணோட பார்க்க கூடாது, ये जो शरीर की आंखों से देखने में के नहीं है, ஆவிக்குரிய கண்ணோட பாப்பீங்க. ये जो हमने को आत्मिक रीति की आंखों से देखना है. பன்னிங்கிற ஒரு பேருக்குள்ள, ये जो सुअर जो डुक्कर जो है जो इस्लाम के अंदर, அதுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம். उसके अंदर एक भविष्यवाणी है. எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. इतना ही बेहतरीन रीति से परमेश्वर ने रखा है. देखिए, நம்ம அபிஷேகத்தை பெற்றுட்டோமா? तो आज हम अभिषेक को पा लिए क्या? நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டோமா? तो आज अभिषेक को हम पा लिए ஒரு क्या? ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம். वो याजक का जो अभिषेक को, பன்னிக்கு ஒரு ஆசாரியன் அதுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. देखो एक डुक्कर को याजक का अभिषेक को देते हैं. நிறைய பேர் நினைப்பாங்க, बहुत से लोग सोचते हैं, பிரதர் நான் இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, या भाई ये मैं ये पापों को छोड़ नहीं पा रहा हूँ, நான் இந்த குடிப்பழக்கத்தை விட मैं முடியலையே, ये जो शराब का जो आदत को छोड़ नहीं पा रहा நான் हूँ, விடணும்னு நினைக்கிறேன். मैं तो सोचता हूँ इसको छोड़ने के लिए. ஒவ்வொரு தடையும் நான் கர்த்தரோட பொருத்தனை பண்றேன். मैं हर एक समय में परमेश्वर से जो करार को बांधता हूँ, ஆனா மீண்டும் மீண்டும் அதே சேத்துல நான் போய் சிக்கிடுறேன். मैं फिर से जाके वही कीचड़ में फंस जाता हूँ. கவலைப்படாதீங்க, आप चिंता मत कीजिए, உங்களை தேடி தான் கர்த்தர் வந்தார். आपको ढूंढते ही परमेश्वर आए हैं. உங்களை கழுவி வைக்கிறார் அப்படின்னா आपको धोकर अगर वो रख रहे அப்போ तो உங்க மேல பிரியம் இருக்குது. तो आपका ऊपर वो प्रेम है उसे. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குன்னா तो आपका पास अगर वो प्यास होगा இந்த तो பாவத்தை எப்படியாவது விடணும், तो कैसा भी ये पाप मुझे छोड़ना है, அப்படி ஒரு வாஞ்சை இருக்குமானால் ऐसा एक अगर इच्छा अगर आपको होगा तो அது எதுக்கு வருது? वो क्यों आ रहा है? ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். क्योंकि परमेश्वर आपसे प्रेम करते हैं. நிச்சயமா அபிஷேகத்தை கொடுப்பார். जरूर वो अभिषेक को आपको देंगे. அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? वो कैसा अभिषेक है? ஆசாரிய அபிஷேகம். वो याजक का अभिषेक है. இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, आप परमेश्वर से पूछिए, கர்த்தாவே எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா, परमेश्वर मुझे अभिषेक को दीजिए. நான் ஓயாம இந்த பாவத்துல விழுந்துறேன், मैं घड़ी घड़ी वो पाप के अंदर गिर जाता இதுல हूँ. இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. मुझे उससे छुटकारा दीजिए. கர்த்தர் நிச்சயமா விடுதலை தருவார். जरूर परमेश्वर आपको आशीष छुटकारा தேவனால் देगा. கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. परमेश्वर से नामुमकिन काम कुछ भी नहीं है. முதல்ல நம்ம நாயை பற்றி பார்த்தோம், पहला हम कुत्ते के बारे में देखे, அடுத்தது பன்றி பற்றி பார்த்தோம், उसके बाद डुक्कर के बारे में देखे, இப்போ நம்ம கழுதை பற்றி பார்க்கலாம். आज अब फिर गधे के बारे में देखेंगे. இப்போ நம்ம கழுதை பற்றி பார்ப்போம். अभी हम गधे के बारे में இந்த देखेंगे. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். एक वचन को हम पढ़ेंगे. அதாவது மத்தேயு 21ஆம் அதிகாரம் मत्ती का किताब उसमें 21वां अध्याय, அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். उसमें दूसरा वचन को पढ़ेंगे. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இங்க கழுதை பற்றி சொல்லி இருக்குது. वहाँ पर गधे के बारे में बोला गया है. இந்த கழுதை என்ன? ये गधा क्या है? இது அசுத்தமான மிருகம், ये एक अशुद्ध प्राणी है. இது அசைபோடாது, ये चबाएगा नहीं. இது அசுத்தமான மிருகம் தான், ये अशुद्ध प्राणी तो है, ஆனா யெகோஷுவாவை சுமந்த ஒரு மிருகம். मगर यहोशुआ को अपने पीठ पर उठाया हुआ एक गधा है. எப்படி ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. कैसा एक भाग्य है. देखो से எத்தனையோ சுத்தமான மிருகங்கள் இருக்குது, कितना तो शुद्ध प्राणी थे, அதுக்கெல்லாம் கர்த்தர் உட்காரக்கூடிய அனுபவம் கிடைக்கல. उसके ऊपर बैठने के लिए उनको अनुभव नहीं मिला, ஆனா கர்த்தர் கழுதை மேல உட்கார்றாரு பாருங்க. मगर मसीह वो गधे के ऊपर बैठ रहे. देखिए பாருங்க, தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது देखो जब परमेश्वर अपने आप को प्रकट करते हैं ஒரு கழுகு போல வெளிப்படுத்துறாரு, तो अपने आप को उकाब के मानी तो प्रकट करते हैं, சிங்கமா வெளிப்படுத்துறாரு, अपने को वो सिया के माने प्रकट करता है, தன்னை கரடியா கூட वो சொல்றாரு, अपने आप को बालू भी कहते हैं, தன்னை சிறுத்தமதி கூட சொல்றாரு, तो अपने आप को चीता भी कहते हैं. वो இப்படி நிறைய காரியங்கள் சொல்றாரு. वो बहुत से कार्य को कहते हैं. இதுல அது தன்னையே அந்த அசுத்தமான மிருகமா காமிக்கிறார். तो अपने आप को वो अशुद्ध प्राणी के मानी तो बताते हैं, இங்க இந்த அசுத்தமான மிருகத்து மேல मगर ये अशुद्ध प्राणी के ऊपर யோசுவா சவாரி செய்றார். वो यहोशुआ उसके ऊपर प्रयाण करते हैं. எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். कैसे एक अद्भुत बात है. देखिए இன்னைக்கு இந்த கழுதை தான் நம்ம. तो ये आज जो ये गधा है वो हम हैं. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ जाने अनजाने में ஒருத்தர் திட்டம் போது एक मेघ को जब गाली देने के समय, डांटने के समय நம்ம கழுதைன்னு சொல்லி திட்டுறோம். ये गधा करके बोल देते हैं. இந்த திட்டம் போது ये डांटने के समय கழுதைன்னு சொல்லி திட்டுறோம். गधा करके हम डांट देते हैं. எத்தனையோ தடவை திட்டிருக்கோம் அப்படி. कितने बार तो ऐसे डांटते हैं हम. ஆனா அந்த கழுதை, मगर ये गधा, இது யெகோஷுவா சுமந்த ஒரு கழுதை. ये यहोशुआ को जो डोया हुआ एक गधा है. உட்டாய் हुआ, वो उठाया हुआ दोया हुआ है. கர்த்தர் நம்மள சுமக்கிற நம்ம கர்த்தரை சுமக்கிற ஒரு கழுதையா இருக்கணும். हम मसीह को
एक उठाए हुए गधे होना चाहिए। हालेलुया। हालेलुया। பாருங்க இந்த கழுதை கர்த்தரை சுமந்தால் देखो ये गधा अगर मसीह को अगर उठाया है तो இதுக்குள்ள டீகோடிங் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். इसके अंदर का डिकोडिंग आप देखोगे तो ही आपको पता ஒரு होगा। வசனத்தை வாசித்து டீகோடிங் एक போலாம். वचन को पढ़ के हम डिकोडिंग के अंदर जाएंगे। ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் जकरिया जो उसमें 9वां अध्याय, அதுல 9ஆம் வசனத்தை उसमें பார்க்கலாம். 9वां वचन को हम देखेंगे। சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இங்க ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. देखो यहाँ एक भविष्यवाणी है। ஜியோன் குமாரத்தியே ये जियोन के पुत्रियों, நீ கெம்பீரி तू ஆனந்து, आनंद मना। நீ எருசலேம் குமாரத்தியே ये यरूशलेम की पुत्री, நீ சந்தோஷப்படு. तू आनंद मना। உன் ராஜா तेरा राजा உன்னை சந்திப்பதற்கு तेरे को मिलने के लिए கழுதையின் மேலும் ये गधे के ऊपर, கழுதையின் குட்டியின் மரியின் மேலும் ये गधे के बच्चे के ऊपर ஏறி வருகிறார். वो चढ़ सवारी कर कर आएगा। சோ கழுதை மேல ஏறி வருகிறவர், वो सवारी करने का समय में गधे के ऊपर, கழுதை மேல ஏறி வருகிறவர் वो जो गधे के ऊपर चढ़ के आने के समय அவர் யாரை சந்திக்க போறார்? वो किसको मिलने को आता है? சீயோன் குமாரத்தியே, वो जो सियोन की पुत्रियों को, எருசலேம் குமாரத்தியே, वो यरूशलेम की पुत्रियों को, அவர் கழுதை மேல ஏறி சந்திக்க போறார். वो जो गधे के ऊपर बैठकर आके मिलने के समय ஒரு ராஜாவா இருக்கிறார். वो राजा है। அவர் பிள்ளைகளை சந்திக்க போகும்போது वो जो बच्चे लोग को मिलने के समय கழுதை மேல ஏறி வரார். वो गधे के ऊपर बैठ के आता இந்த है। கழுதை என்ன செய்யுது? ये गधा क्या करता है? யெகோஷுவாவை, यहोशुआ को, அந்த ராஜாதி ராஜாவை वो राजाओं का राजा को, சீயோன் குமாரத்திற்கு அறிமுகப்படுத்துது. वो सियोन पुत्री को अपने आप को जान पहचान कराते हैं। நம்ம எருசலேம் குமாரத்தினிடத்தில் वो यरूशलेम पुत्री को, யெகோஷுவாவை அறிமுகப்படுத்துது. वो यहोशुआ को जान पहचान कराते हैं। யாரெல்லாம் யெகோஷுவாவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்களோ जो लोग यहोशुआ को जान पहचान कराते हैं, அவங்க தான் கழுதை. वो ही गधे हैं। वो அவங்க மேல தான் யெகோஷுவா சவாரி செய்றார். उनके ऊपर ही यहोशुआ सवार कर रहे हैं। எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? कैसे आप उनको बताएंगे? நீங்க அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காமிப்பீங்க. उनका स्वभाव को आप प्रकट करके दिखाएंगे। அவரை பற்றி அறிக்கை செய்வீங்க. आप उसके बारे में बताएंगे। இப்படித்தான் இப்படித்தான் நம்ம அறிமுகப்படுத்துவோம். ऐसे ही हम जान पहचान कराते हैं। பாருங்க கழுதை அப்படிங்கிற வார்த்தைக்கு, ये गधा जो शब्द को, அதுக்கு எபிரேய வார்த்தை என்னன்னா, वो इब्रू भाषा, इब्रू में क्या कहते हैं? அது அத்தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. उसको अतोन करके कहते हैं। கழுதைக்கு அத்தோன். गधा को अतोन करके कहते हैं। இந்த அத்தோன்ல மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு. ये अतोन के अंदर 4 अक्षर है। அந்த 4 எழுத்து என்னன்னா, ये 4 अक्षर क्या है? முதல்ல அலஃப், पहला एलेफ, அப்புறம் தாவ், वो ताव, அப்புறம் வாவ், उसके बाद वाव, அப்புறம் நூன் சோஃபித். उसके बाद नून सोफित। இப்போ இந்த வாவ் நடுவுல இருக்க இந்த வாவ் என்ன செய்யும்? ये वाव जो बीच में वो क्या करते हैं? அது 2 எழுத்துக்களை இணைக்கும். वो दोनों अक्षर को वो जोड़ने का काम करते हैं। 2 வார்த்தையை இணைக்கும். ये दोनों अक्षर को जोड़ने का काम करते அதுதான் हैं। இதனுடைய வேலை. उसका वही काम है। பாருங்க இந்த கழுதையினுடைய வேலை என்ன? देखो गधा का काम क्या है? 2 வார்த்தையை இணைக்குது. देखो दोनों का काम, दोनों अक्षर को जोड़ता है। இந்த அத்தோன்ல ये अतोन में இந்த வாவ் என்கிற எழுத்து, ये वाव जो शब्द है, இது வலது பக்கத்துல ஒரு எழுத்தை இணைக்குது. ये जो दाहिना हाथ का जो दाहिने चीज को जो अक्षर है उसको இடது பக்கத்துல உள்ள எழுத்து இணைக்குது. ये बाएं अक्षर को भी जोड़ता है। வலது பக்கத்துல 2 எழுத்து இருக்குது. ये दाएं चीज में 2 अक्षर है। இடது பக்கத்துல ஒரு எழுத்து ये இருக்குது. बाएं जगह पे एक अक्षर है। அந்த வலது பக்கத்துல உள்ள எழுத்துக்கள், ये जो बाएं जो साइड में जो अक्षर है, அது அலஃப் தாவ். वो एलेफ और ताव है। அலஃபும் தாவும் யாரு? एलेफ और ताव कौन है? கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने, मसीह ने कहा, நான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன். मैं अल्फा और ओमेगा हूँ। அல்பா ஓமேகா, अल्फा ओमेगा அது கிரேக்க மொழியில वो ग्रीक भाषा में முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். वो जो पहला अक्षर और आखिरी अक्षर है। அதே இது ஹீப்ருல சொல்ல போனா, वो हिब्रू में अगर आप लोगे तो முதல் எழுத்து வந்து அலஃப், पहला अक्षर जो एलेफ है, கடைசி எழுத்து வந்து தாவ். जो आखिरी अक्षर है जो
ताव है। அப்ப ஆலஃபும் தாவும் யாரு? एलेफ और ताव कौन है? அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। அடுத்தது வாவுக்கு இடது பக்கம் वो जो वाव के दाहिने जो बाजू में है, பாய तरफ, बाएं तरफ जो है, அது நூன் சோஃபித் இருக்குது. वो नून सोफित है। இந்த நூன் என்னது? वो नून क्या है? நூன் விதை. ये नून बोलेगा तो बीज। அப்ப இந்த வாவ் என்ன செய்யுது? ये वाव क्या करता है? யெகோஷுவாவை यहोशुआ को பிள்ளைகளோடு இணைக்குது. ये जो बच्चे लोग के साथ जोड़ते हैं, பிள்ளைகளோடு அறிமுகப்படுத்துது. वो बच्चे लोग के साथ जान पहचान कराता है। சோ கழுதை என்ன செய்யும்? ये गधा क्या करता है? யெகோஷுவாவை यहोशुआ को ஜனங்களோடு அறிமுகப்படுத்தணும். ये लोगों से उसको जान पहचान कराना है। இதுதான் நம்மளுடைய வேலை. ये हमारा यही काम है। நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்னன்னா ये हमको दिया हुआ काम क्या है? யெகோஷுவா அறிமுகப்படுத்தணும். यहोशुआ को हम जान पहचान कराना है। எத்தனை பேர் நீங்க சுவிசேஷம் செய்றீங்க? कितने लोग जो सुसमाचार करते हैं? இன்னைக்கு நம்ம ஜூம்ல எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம்? आज जूम में जितने लोग सुन रहे हैं, யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கோம். यूट्यूब में सुन रहे हैं, நீங்க எத்தனை பேர் சுவிசேஷ வேலை செய்றீங்க? आप कितने लोग सुसमाचार के काम करते हैं? பிரதர் எனக்கு அந்த அழைப்பு இல்ல அப்படினு சொல்லலாம். भाई ये मुझे तो बुलावट नहीं है, आप बोल सकते हैं। இந்த சுவிசேஷ அழைப்பு ये सुसमाचार का जो बुलावट है, இது எல்லாத்துக்கும் உண்டு. ये हर एक को है। யாருமே எனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. कोई भी ये मुझे नहीं मिला है करके नहीं बोल सकते। பிரதர் எனக்கு பாஸ்டர் அழைப்பு தான் இருக்குது. मुझे सिर्फ पासवान का जो बुलावट है, பாஸ்டரா இருந்தாலும் पास्टर रहेंगे तो भी சுவிசேஷம் செய்யணும். आपको सुसमाचार करना ही है। அப்போஸ்தலனா இருந்தாலும் अगर आप अपोस्तल रहेंगे तो भी சுவிசேஷம் செய்யணும். आपको सुसमाचार करना है। பிஷப்பா இருந்தாலும் आप अगर बिशप भी रहेंगे तो சுவிசேஷம் செய்யணும். आपको सुसमाचार करना है। ஒரு விசுவாசியா இருந்தாலும் आप एक विश्वासी रहेंगे तो भी சுவிசேஷம் செய்யணும். एक सुसमाचार करना है। சுவிசேஷம் செய்யலாட்டி अगर सुसमाचार नहीं किए तो आप, உங்க மேல யெகோஷுவா தங்கல. उसका मतलब आपका ऊपर यहोशुआ बैठे नहीं है। உங்க மேல யெகோஷுவா சவாரி பண்ணல. उसका मतलब आपका ऊपर यहोशुआ सवार नहीं किया है। சுவிசேஷம் பண்றது ரொம்ப சிம்பிள். देखो सुसमाचार करना एकदम आसान काम है। இது அந்த இந்த மத்தேயு 21:2 திரும்ப பார்க்கலாம். देखो ये मत्ती का जो किताब है उसके अंदर மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय, அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். उसको जो दूसरा वचन को फिर से पढ़ेंगे। அதுல சொல்லப்பட்டிருக்குது, उसमें बोला गया है, நீங்க எதிர்த்தாப்புல உள்ள கிராமத்துக்கு போங்கள். तुम बाजू के गांव में जाओ। முதல் காரியம் என்ன? पहला काम क्या है? நீங்க எதிர்த்தாப்புல உள்ள கிராமத்துக்கு போகணும். तुम बाजू के गांव में जाना है। எதிர்த்தாப்புல உள்ள வீட்டுக்கு போங்க. बाजू के घर में जाइए। सामने वाले के घर में। எதிர்த்தாப்புல உள்ள வீதிக்கு போங்க. सामने वाले के घर में जाइए। எதிர்த்தாப்புல உள்ள ஹாஸ்பிடலுக்கு போங்க. बाजू सामने जो हॉस्पिटल है उधर जाइए। சோ எதிர்த்தாப்புல இருக்கிற ஊருக்கு போங்க. जो सामने अगर गांव होगा तो उधर जाइए। அங்க போய் என்ன செய்யணுமா? उधर जाके क्या करना है? கட்டப்பட்ட கழுதையை தேடணும். वो जो बंधा हुआ है गधे को, उसको ढूंढना है। கட்டப்பட்ட கழுதை யாரு? वो जो बंधा हुआ गधा कौन है? இன்னைக்கு எத்தனையோ கழுதைகள் கட்டப்பட்டிருக்குது. कितने गधे बंधे हुए हैं? ஜனங்களை தான் சொல்றேன். लोगों को हम बोल रहा हूँ। கட்டப்பட்ட கழுதைகளா இருக்காங்க. जो बंधे हुए गधे है, இல்ல பாவத்தின் கட்டுல இருக்கலாம். ये जो पाप के जो बंधन में है, சாபத்தின் கட்டுல वो இருக்கலாம். शापित बंधन में है, வியாதியின் கட்டுல ये இருக்கலாம். बीमारी के बंधन में है, மரண கட்டுல वो இருக்கலாம். मरण के बंधन में है, பிசாசின் கட்டுல वो जो இருக்கலாம். शैतान के बंधन में है, ஸ்தாபன கட்டுல இருக்கலாம். वो जो संस्था के बंधन में है, கடன் என்கிற கட்டுல இருக்கலாம். वो जो उदारी के बंधन में है। இப்படி பலவிதமான கட்டுகளுக்குள்ள இருப்பாங்க. तो ऐसा हर एक बंधन के अंदर वो बंधे हुए हैं। இப்படிப்பட்ட கழுதையை தேடுங்க. तो ऐसे जो गधे को आप ढूंढिए। தேடின பிறகு ढूंढने के बाद அதனுடைய கட்டை அவுக்கணும். उसके बंधन को आप खोलना है। மூணாவது பாயிண்ட் என்னன்னா, वो तीसरा जो पॉइंट क्या है? அதனுடைய கட்டை அவுக்கணும். उसका जो बंधन को आप खोलना है। எப்படி அவுப்பீங்க? कैसे खोलोगे आप? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் आपका जो प्रार्थना है वो प्रार्थना அவனுடைய கட்டுகளை அவுத்துரும். उसका जो बंधन को तो खुल जाएगा। உங்களுக்கு அந்த 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 அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். वो आपको वो जो अथॉरिटी दिया गया है, அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். वो अथॉरिटी आपको दिया गया है। அந்த உரிமையினால அதை நீங்க அதட்டுங்க. वो अथॉरिटी से आप उसको दाटिए। அந்த கட்டுகள் உடைஞ்சு போயிடும். वो जो बंधन टूट जाएगा। அதுக்கு பிறகு கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க. उसके बाद आप उसको मसीह परमेश्वर के पास लेके आए। நிறைய பேர் ரிவர்ஸா பண்ணுவாங்க. तो उसके बहुत से लोग उसको उल्टा रीति से करते हैं। ஒரு கட்டப்பட்ட கழுதையை தேடியாச்சுன்னா, एक बंधा हुआ गंधा को ढूंढ लेगे तो எங்க சர்ச்சுக்கு வாங்க எல்லாம் சரியாயிரும். ये चर्च में आ जाइए, आप सब सही हो जाएगा, அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसा बोलेंगे। நீங்க ஜெபம் பண்ணி आप प्रार्थना करके அந்த கட்டை அவுத்துருங்க. आप वो बंधन को खोल दीजिए। அப்புறம் அந்த கழுதை தன்னாலே உங்க பின்னால வந்துரும். वो जो गधा है तो आपके पीछे पीछे आ जाएगा। உங்களால முடியலையா? आपसे नहीं होगा तो உங்க சபை மூப்பர்களை கொண்டு போங்க. आपका जो कलीसिया का जो वडील है उनको लेके जाइए। சபையின் போதகரை கொண்டு போங்க. वो जो कलीसिया का जो
सुसमाचार है कि उनको लेके जाइए, உங்களுடைய பாஸ்டர்ஸ கொண்டு போங்க, आपका पासवान को लेके जाइए, கட்டுகள் அவுந்து விழும். वो जो बंधन जरूर टूट जाएगा। அதுக்கு பிறகு वो इसके बाद ही கர்த்தர் அது மேல சவாரி செய்வார். उसके बाद ही परमेश्वर उसके ऊपर सवारी करेगा। மனுஷன் சவாரி பண்ணக்கூடாது, उसके ऊपर कोई मनुष्य सवारी नहीं करना ஆனா चाहिए, கர்த்தர் சவாரி செய்யணும். मगर परमेश्वर उसके ऊपर सवार करना चाहिए। கழுதை அப்படிங்கிறதுக்கு जो गधा जो है उसको நீங்க வெறும் கழுதையா இருக்க கூடாது, आप खाली गधा नहीं होना चाहिए, யெகோஷுவாவை சுமக்கிற ஒரு கழுதையா இருக்கணும். एक यहोशुआ को आप उठाए हुए गधा होना चाहिए। நீங்க அப்படி இருக்கீங்களா? आप ऐसा है क्या? வெறும் கழுதையா, काली गधा है क्या? அபிஷேகம் பண்ணப்பட்ட கழுதையா? क्या अभिषेक किए हुए गधा है क्या? யோசுவா ஏறி உட்கார்ந்தாச்சுனாலே यहोशुआ अगर आपके अगर अच्छा बैठ गए तो நீங்க அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க. आप अभिषेक को पा लिए। ஹalleluya. हालेलुया। சோ கழுதை जो गधा அது அபிஷேகம் பண்ணப்பட்ட கழுதை. तो अभिषेक किया हुआ गधा है। முதல்ல நாயை பற்றி பார்த்தோம், पहला कुत्ते के बारे में देखे அபிஷேகம் பண்ணப்பட்ட நாய். तो एक अभिषेक किया हुआ कुत्ता। அடுத்தது நம்ம பன்றியை பற்றி பார்த்தோம், बाद में हमने डुक्कर के बारे में देखे, அது பிறகு நம்ம இப்போ கழுதை பற்றி फिर பார்த்திருக்கிறோம். हम गधे के बारे में फिर देखे। இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். उसके बाद आगे के देखेंगे हम। அடுத்தது வந்து நம்ம சர்ப்பத்தை பற்றி பார்க்கலாம். और दूसरा हम सांप के बारे में देखेंगे। இந்த சர்ப்பம் என்ன, ये सांप क्या है, இந்த சர்ப்பத்தினுடைய காரியம் என்ன செய்யும், ये सांप का ये क्या क्या काम करता है, இதனுடைய டீகோடிங் வரைக்கும் நம்ம பார்க்க इसके போறோம். डिकोडिंग को भी हम देखेंगे। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். देखो एक वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், देखो उत्पत्ति का 3रा अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை उसमें வாசிப்போம். पहला वचन को पढ़ेंगे। தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है இங்க சர்ப்பமானது ये जो सांप जो है மிக தந்திரமுள்ளதா இருந்துச்சு. बहुत ही कनिंग था वो। இந்த சர்ப்பத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ये जो सांप के बारे में हम देखेंगे। இந்த சர்ப்பத்துக்கு எபிரேய மொழியில ये सांप को हिब्रू भाषा में அத நாகாஷ்னு சொல்லுவாங்க. उसको नाकाश करके कहते हैं। சர்ப்பம் அப்படினா நாகாஷ், सांप बोलेगा तो नाकाश, நாகாஷ் தான் சர்ப்பம். नाकाश बोलेगा तो सांप। சோ தமிழ்லயும் நம்ம அதானே சொல்வோம், ओ तमिल में भी यही बोलेंगे ना, நாகம் அப்படினு சொல்லுவோம். नागम नागम करके बोलते हैं। ஹிந்திலயும் நாக்னு சொல்லுவாங்க, हिंदी में भी नाग ही बोलते हैं, ஆனா ஹீப்ருல நாகாஷ். मगर हिब्रू में नाकाश करके कहते हैं। இந்த நாகாஷ் அப்படினா சர்ப்பம். ये नाकाश बोलेगा तो सांप है। இதனுடைய டீகோ இந்த நாகாஷுடைய பேருடைய ये नाकाश का जो नाम का ஒரு மனிதன் இருக்கிறான். एक व्यक्ति है, அவனை குறித்து பார்த்துட்டு उसके बाद में उसके बारे में देखकर அதுக்கு பிறகு டீகோடிங் பார்க்கலாம். उसके बाद हम डिकोडिंग देखेंगे। பாருங்க, 1 சாமுவேல் देखो पहला सैमुएल, அதுல 11ஆம் அதிகாரம் उसमें 11वां अध्याय, 1ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें पहला वचन को पढ़ेंगे। 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்தில் ஆ, நாகாஷ் என்னும் இது வேற போட்டிருக்கு. அக்காலத்தில் நாகாஷ் என்னும் அம்மோனியன் வந்து ஆ, கீலேயாத்தில் இருக்கிற ஆ, யாபேசை முற்றுகை போட்டான். ஆ, அப்பொழுது யாபேசின் மனுஷர் ஆ, எல்லாரும் நாகாசை நோக்கி, ஆ, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், ஆ. அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஆ, திரும்ப வாசிங்க. அக்காலத்தில் ஆ, நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து ஆ, கீலேயாத்தில் இருக்கிற ஆ. யாபேசை முற்றுகை போட்டான். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है இங்க நாகாஷ் என்கிற ஒருத்தர் இருக்கிறான். एक नाकाश करके एक व्यक्ति था। இவன் என்ன செய்யறானா, वो क्या करता है, அம்மோனியன்ல ஒரு ஆளு, वो अमोनियन का एक व्यक्ति है। இவன் கீலியாத் மனுஷரை முற்றுகை போடுறான். वो गिलियात में அவங்க சரவுண்ட் वो பண்ணிடுறான். जो उसको घेर के रखता है। அப்போ கீலியாத் மனுஷர் वो गिलियात का जो मनुष्य இப்போ நாகாஷோடு உடன்படிக்கை பண்ண वो போறாங்க. नाकाश के साथ करार बांधने जाता है। நாகாஷ்னா அர்த்தம் என்ன? नाकाश का मतलब क्या है, சர்ப்பம். सांप। சர்ப்பத்தோட உடன்படிக்கை பண்ண போறாங்க. सांप के साथ वो करार बांधने को जाता இன்னைக்கு है। நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. आज बहुत से मसीह लोग ऐसे ही है। இன்னைக்கும் சர்ப்பத்தோட தான் உடன்படிக்கை பண்றாங்க. आज बहुत से लोग सांप के साथ ही करार बांधते हैं। நம்ம இந்த விக்கிரகத்தோடு உடன்படிக்கை பண்ண கூடாது. आज हम ये मूर्ति पूजक के साथ में जो करार को नहीं बांधना है। இந்த அசுத்த ஆவிகளோடு உடன்படிக்கை பண்ணாதீங்க. ये अशुद्ध आत्मा के साथ आप करार को नहीं बांधना है। அப்படி அசுத்த ஆவியோடு உடன்படிக்கை பண்ணினால் तो अशुद्ध आत्मा के साथ अगर करार को बांधोगे तो அது என்ன செய்யும் தெரியுமா? वो क्या करेगा पता है आपको? பாருங்க, அதுல 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. देखो दूसरा वचन को आप पढ़ के देखेंगे। அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ் ஆ,
நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி ஆ. இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். பாருங்க, இங்க நாகாஷ் உடன்படிக்கைக்கு ஒரு காரியத்தை சொல்றான். देखो नाकाश एक करार के बारे में एक बात कहता है, நான் உங்க வலது கண்ணெல்லாம் பிடுங்கிருவேன். मैं तेरे बाएं आँख को पूरा निकाल दूंगा. அப்போ சர்ப்பத்தினுடைய எண்ணம் எங்க இருக்குது? देखो सांप का नजर किधर है? வலது सोच கண்ணு மேல. उसका जो सोच किधर है वो आपका आंखों के ऊपर है. அவன் அந்த சர்ப்பத்துக்கு உங்க கண்ணு மேலதான் கண்ணு. वो जो सांप का आंख आपके आंख के ऊपर ही है. அதுமே யெகோஷுவாவுக்கு உங்க கண்ணு மேலதான் கண்ணு. तो यहोशुआ को भी आपके आंख के ऊपर ही आंख है. அவர் உங்க கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறாரு. वो जो यहोशुआ आपके आंख को खोलना चाहते हैं, ஆனா பிசாசு என்ன செய்யறான்? मगर शैतान क्या करता है? கண்ணை பிடுங்க தான் பாக்குறான். वो आपका आंख को निकालना चाहता है. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல जो உற்பத்தி उत्पत्ति 3ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 3 अध्याय में அங்க சர்ப்பத்தோட ஏவாள் பேசிட்டு இருக்கும்போது जब सांप के साथ जब हवा बात करने के समय அப்போ சர்ப்பம் கேட்கும். जब सर्प पूछता है उसे, சர்ப்பம் சொல்லும், सर्प बोलता है, நீங்க இத புசிக்கும் நாளிலே जिस दिन तुम इसे खाओगे உங்க கண்கள் திறக்கப்படும். आपका आँख खुल जाएगा. எப்படி சொல்றான் பாருங்க. कैसा बोलता है அங்க देखिए. கண்ணு திறந்துச்சா? तो उनका आँख खुला है क्या? ஆவிக்குரிய கண்ணு குருடாயிட்டு. तो उनका आत्मिक रीति का आँख बंद हो गया. மாம்ச கண்ணு திறந்துட்டு. उसका जो मांस का आँख जो खुल गया है. சோ இந்த சர்ப்பத்தினுடைய வேலை என்னன்னா, ये सांप का काम ही क्या है? இந்த நாகாஷுடைய வேலை என்ன? ये नाकाश का काम क्या है? கண்ணை எப்படியாவது பிடுங்கணும். कैसा भी आँख को निकालना है. அவங்களுடைய ஆவிக்குரிய தரிசனத்தை எடுத்து போடணும். उसका जो आत्मिक जो दर्शन है वो निकालना है. இது நாகாஷுடைய வேலை. ये नाकाश का काम है. அவன் ரொம்ப தந்திரமா வேலை பண்ணுவான். बहुत ही दुर्त है वो. ரொம்ப தந்திரமா உங்ககிட்ட பேசுவான். बहुत ही दुर्तता से बात करेगा. ஆனா சிந்திச்சு பாருங்க, मगर आप सोच के देखिए, ஆவிகளை பகுத்தறியணும். मगर आप आत्मा को जांचना है. அது பகுத்து वो उसको जांच कर இது என்ன ஆவின்னு தெரிஞ்சிட்டுனா ये कौन सा आत्मा है, अगर आप पहचान लोगे तो அப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. बहुत ही सावधान से रहोगे आप. ஒரு அண்டங்கா காவி என்ன செய்யும்? एक जो काला कौवा का आत्मा क्या करेगा? அதுவும் கண்ணை பிடுங்கி போடும். वो भी आपका आँखी को निकालने के लिए देखेगा. இன்னைக்கு நம்ம கண்ணை பிடுங்கிறதுக்கு எத்தனை ஆத்மா ஆவிகள் நடமாடிட்டு तो இருக்கு. आज हमारे आँखी को निकालने के लिए कितना ही आत्मा घूम रहा है. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்ணை பிடுங்கணும்னு. तो हमारे आत्मिक रीति के आँखों को निकालने के लिए சர்ப்பத்து கூட உடன்படிக்கை பண்ணிராதீங்க. तो आप सांप के साथ करार को मत बांध लीजिए. ஒரு நாள் பண்ணாதீங்க. एक दिन भी ऐसा मत அந்த कीजिए. அசுத்த ஆவி கூட பண்ண கூடாது. ऐसा अशुद्ध आत्मा के साथ आप करार को नहीं बांधना அவன் है. வலது கண்ணை பிடுங்கிடுவா. उसका वो तुम्हारा दाहिने आँख को निकाल देगा. சோ இந்த சர்ப்பத்துக்கு எபிரேய வார்த்தை என்ன? ये सांप को जो हिब्रू भाषा क्या है, அத நாகாஷ்னு சொல்வாங்க. उसको नाकाश करके कहते हैं. இந்த நாகாஷ்ல மொத்தம் 3 எழுத்து இருக்குது. ये नाकाश के अंदर 3 अक्षर है. ஒன்னு நூன் இருக்குது, एक नून है, அப்புறம் ஹெத் இருக்குது, एक खेत है, அப்புறம் ஷின் இருக்குது. उसके बाद शिन है. இந்த 3 எழுத்து சேர்ந்தத ये நாகாஷ். 3 अक्षर को मिलेंगे तो ये नाकाश कहते இந்த हैं. நடுவுல உள்ள எழுத்து இருக்குது, ये जो बीच का जो अक्षर है देखिए, அது வந்து ஹெத். वो खेत है. இந்த ஹெத்னா என்னது? ये खेत बोलेगा तो क्या है? அது செப்பரேஷன், वो जो अलग करना, வேறு பிரித்தல். वो अलग करना. சோ இந்த நாகாஷ் என்ன செய்யும்? ये नाकाश क्या करेगा? இது பிரிக்கும். ये अलग करता है. யாரை யாரோட பிரிக்கும்? किसको किससे अलग करता है? முதல் எழுத்து வந்து நூன். पहला जो अक्षर है नून है. நூன்னா விதை. नून मतलब बीज है. தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर के बीज है ये. இந்த தேவனுடைய பிள்ளைகளை परमेश्वर के बच्चे को இந்த சர்ப்பம் என்ன செய்யும்? ये सर्प क्या करता है? தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். ये परमेश्वर से अलग करता है. பாருங்க கடைசி எழுத்து வந்து ஷின். देखो आखिरी जो अक्षर है वो शिन है. இந்த ஷின் யாரை குறிக்குது? वो शिन कौन है? இது எல்ஷடாய் தேவனை குறிக்குது. वो एलशदाई परमेश्वर को दर्शाता है. அப்ப இந்த சர்ப்பம் ये सांप जो है, இது பிரிக்கிற வேலை தான் பார்க்கும். ये जो अलग करने का ही काम को உங்களை देखेगा. தேவனிடத்திலிருந்து எப்படி பிரிக்கலாம்? कैसे ही परमेश्वर से आपसे अलग करे, குடும்பத்தை விட்டு எப்படி பிரிக்கலாம்? कैसे आपका जो कुटुंब से अलग करे, சபை விட்டு எப்படி பிரிக்கலாம்? कैसे कलीसिया से अलग करे. அது அவனுடைய ஊழியம். ये वो उसका सेवा है. ये அவன் அதே நினைச்சுக்கிட்டு இருப்பான். वो वही सोच के रहता है. இந்த குடும்பத்தை எப்படி சபையில இருந்து பிரிக்கலாம்? कैसा ये कुटुंब को चर्च से अलग करना है, எப்படி தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம்? कैसा परमेश्वर से अलग करना है, எப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கலாம்? कैसा वो कुटुंब के अंदर एक तकलीफ को लेके आना है, கணவனை மனைவி எப்படி பிரிக்கலாம்? कैसा एक पुरुष को एक स्त्री को अलग करना है, பிள்ளைகளையும் பெற்றோர்
பெற்றோரையும் எப்படி பிரிக்கலாம் कैसा बच्चे को और माता पिता से उससे अलग करना है, இதே சிந்தனையோட தான் இருக்கிறான் यही सोच के साथ वो रहता है। அவன் அன்னைக்கு என்ன காரியம் அவனுக்குள்ள இருக்குதோ जो काम वो उस समय में उसके अंदर था, அதே வேலை இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறான் आज वही वो काम कर रहा है। அன்னைக்கு ஆதாமையும் ஏவாளையும் उस दिनों में आदम को और हवा को தேவனுடைய தோட்டத்திலிருந்து பிரிச்சுட்டான் जो परमेश्वर के बगीचे से उसको अलग कर दिया। அவனுடைய வேலையே அதுதானே उसका काम ही वही है ना, அவன் தேவனுடைய தோட்டத்திலிருந்து பிரிச்சுட்டான் वो जो परमेश्वर के बगीचा से उनको अलग कर दिया। அவன் இன்னைக்கும் அதுதான் செஞ்சிட்டு आज இருக்கான் भी वो वही काम को कर रहा है। பிசாசுக்கு செவி கொடுக்காதீங்க तो शैतान को आप अपना कान को मत दीजिए। அப்படின்னு அர்த்தம் என்ன उसका मतलब क्या है? உங்க காதை மெதுவா கடிப்பாங்க उसका जो कान को धीरे धीरे काटता रहेगा वो। யாராவது ஒருத்தர் உங்க காதுல வந்து சொல்லுவாங்க कुछ तो भी लोग आके आपके कान में बात करेंगे, உங்க பாஸ்டர் இப்படி आपका पासवान वैसा है, உங்க கணவன் இப்படிலாம் உங்க கணவன் அங்க பார்த்தேனே वो आपका जो पुरुष आपका पति को मैं यहाँ से देखा था, உங்க மனைவி இப்படிலாம் பேசிட்டு तो இருக்காங்க आपका पत्नी ऐसे से बात कर रही உன் है, பிள்ளைகள் இப்படிலாம் आपका बच्चे लोग ऐसे हैं। இத காது கொடுத்து கேட்காதீங்க ये कान देख के आप सुन मत ध्यान मत இத दीजिए। யாராவது சொல்றாங்கன்னா ये अगर आप जो भी लोग बोल रहे हैं அது तो உண்மையாவே இருக்கட்டுமே ये सच्चाई तो भी होने देना। அவங்க சொல்றாங்கன்னா अगर वो बोल रहे तो அவங்க மேல சர்ப்பத்தின் ஆவி இருக்குது उनका ऊपर सर्प का आत्मा है। அந்த சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்யும் वो सर्प का आत्मा क्या करेगा? கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல விதைய விதைக்கும் थोड़ा थोड़ा सा आपका मन के अंदर वो बीज बोता रहेगा। உங்களை கர்த்தர்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி वो பண்ணும் परमेश्वर से आपको अलग करने के लिए कोशिश करेगा। முதல்ல பாஸ்டர்ட்ட இருந்து பிரிக்கும் पहले पासवान से अलग करेगा, அப்புறம் சபையில இருந்து பிரிக்கும் उसके बाद कलीसिया से अलग करेगा, அதுக்கு பிறகு தேவனிடத்துல இருந்து பிரிச்சிரும் उसके बाद वो आपको परमेश्वर से ही अलग कर देगा। நீங்க கண்டிப்பா பிரிஞ்சிருப்பீங்க तो आप जरूर वहाँ अलग किए हुए होंगे। फिर आप, நீங்க கடைசில நீங்க பாத்தீங்கன்னா तो आप आखिरी समय में फिर आपको देखोगे तो நம்ம எங்க இருக்கோம் हम कहाँ तो है, இவ்வளவு பிரிஞ்சிருக்கிறோமே ऐसा हम जुदा हो गए இது हैं। பண்ணது யாரு तो ये कौन कर रहा है? சர்ப்பம் பண்ணுது ये सर्प, ये सांप जो करता இந்த है। சர்ப்பத்தை குறித்து எச்சரிக்கையா ये இருக்கணும் सांप से आप सावधान रहना है। 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் दूसरा कोरिन्थियन उसमें 16 अध्याय, 11ஆம் அதிகாரம் उसमें 11वां अध्याय, அதுல 3ஆம் வசனத்தை उसमें வாசித்தோம்னா तीसरा वचन को हम पढ़ेंगे तो அதுல பவுல் சொல்றாரு उसमें पौलुस कहता है சர்ப்பமானது वो जो सांप जो है ஏவாளை வஞ்சித்தது போல जैसा उसने हवा को बरमा दिया था, உங்கள் மனமும் वो तुम्हारा मन को भी கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று जो मसीह के अंदर जो सच्चाई है அதிலிருந்து விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் तो वो आपको अलग कर देगा करके मैं डर रहा हूँ। இப்பவும் ஒரு பயம் இருக்குது तो उसका अंदर अभी भी वो डर है। அன்னைக்கு ஏவாளை பிரிச்சான் तो वैसा उस समय में हवा को उसने जुदा कर दिया था, இன்னைக்கு சபையை பிரிச்சிருமோ आज वो कलीसिया को जुदा कर देगा क्या? மணவாளன்ட்ட இருந்து பிரிச்சிருமோ वो दूल्हा से जुदा कर देगा क्या? அந்த பயம் அவனுக்குள்ள இருக்குது उसका अंदर वो डर है। இன்னைக்கு அதே பயம் ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்ட இருக்கும் तो ऐसा एक जो डर है हर एक सेवक के अंदर होना चाहिए। விசுவாசிகள் பிரிஞ்சிட கூடாது तो ये जो विश्वासी है वो अलग नहीं हो जाना எங்க चाहिए, இருந்து பிரிஞ்சிட கூடாது इधर से जुदा नहीं होना चाहिए, தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சிட கூடாது वो परमेश्वर से जुदा नहीं होना அந்த चाहिए, பயம் அவங்களுக்குள்ள वो இருக்கும் डर उनके अंदर होना இன்னைக்கு चाहिए। நம்ம எங்க இருக்கோம் சிந்திச்சு பாருங்க आज हम कहाँ हैं आप सोच के நீங்க देखिए। பிரிந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா आप जो जुदा का जीवन जी रहे हैं क्या? குடும்பத்துல பிரிஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு तो இருக்கீங்களா आप जो परिवार से जुदाई का जीवन जी रहे हैं அந்த क्या? சர்ப்பத்தை முறியடிங்க वो सांप को आप हरा दीजिए, சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க आप सांप को जगह मत दीजिए, கண்ணை மூடிட்டு आप आग बंद कर ஒன்னாயிருங்க आप एकता में रहिए, குடும்பத்தை ஒன்னாக்குங்க आप कुटुंब को एकता में लेके आइए। பிசாசு வெட்கப்பட்டு ஓடிடுவான் ये शैतान लज्जित होकर भाग जाएगा। பிசாசு பாருங்க பைபிள் சொல்லுது देखो कलाम कहता है இந்த சர்ப்பம் என்ன செய்யுது ये सांप क्या क्या करता இது है? பிரிக்கிற வேலை பார்த்துடுங்க ये तो जुदा करने का काम करता है। எப்படிலாம் பிரிக்க முடியுமோ कैसा कैसा जुदा कर सकता அது है, பிரிக்கும் वो जुदा करता है। ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளை मगर आप परमेश्वर के बच्चे लोग நீங்க हैं, எல் ஷடாய் தேவனோடு இணைஞ்சிருக்கணும் आप एलशदाई परमेश्वर का जुड़े रहना चाहिए। அதுதான் கர்த்தருக்கு பிரியம் वो ही परमेश्वर को बाता है। யார் என்ன சொன்னாலும் कोई कुछ भी क्यों ना बोले, கண்ணை மூடிட்டு பேழைக்குள்ள வந்துருங்க वो जो आग बंद करके वो नाव के अंदर आ जाइए, நோவோட பேழைக்குள்ள இறங்கிருங்க वो नोआ का जहाज के अंदर आ जाइए। அண்டங்கக்கா வராது वो जो काला कौवा नहीं आएगा, ஆனா அங்க புறா வந்துரும் वहाँ कबूतर आएगा। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி तो இருக்கு हमारा जीवन कैसा है करके இந்த சர்ப்பத்தினுடைய காரியத்தை பாருங்க तो ये सांप का आप हर एक काम को देखिए।
சர்ப்பம் நல்ல வேலை செய்யுது. सांप बराबर काम कर रहा है, அது वो जो हमको जुदा नहीं करता है, அதை நம்ம சேர்க்கும். वो हमें जोड़ता है. கர்த்தருடைய வல்லமை परमेश्वर का जो सामर्थ्य है அது நம்மளை சேர்க்கும். वो हमको जोड़ता है. ஆனா சர்ப்பத்தின் வல்லமை मगर जो सर्प का जो सामर्थ्य है நம்மளை பிரிக்கும். वो हमको जुदा कर देता है. யார் பிரிக்கிற காரியத்தை செய்றாங்களோ जो जो जुदा करने का काम करते हैं, காது கொடுத்து கேட்காதீங்க. कान आप देख के मत सुन அவங்க लीजिए, வீட்டுக்கே போவாதீங்க. उसके घर पे ही मत जाइए. ஏன் போகணும் வீட்டுக்கு? क्यों जाना है फिर उसके घर पे? அங்க போன பிறகு என்ன நடக்கும்? वो जाएंगे तो फिर क्या वहाँ पर होगा? அங்க பிரிக்க தான் वहाँ செய்வாங்க. जुदाई होगा. சும்மா ஒரு வார்த்தை அப்படி போடுவாங்க. कुछ थोड़ा सा एक चीज का बात आपके मन के அது अंदर உங்க डालेगा, உள்ளத்துல வந்துட்டுனா वो आपके अंदर आ गया तो அது மரமா முளைஞ்சிரும். वो झाड़ के मानित बढ़ जाएगा. நம்ம அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं होना चाहिए. நம்ம சர்ப்பத்தின் ஆவி நம்மளுக்கு तो வேண்டாம். हमको सर्प का आत्मा नहीं चाहिए. சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து எச்சரிக்கையா இருங்க. और सर्प का जो सामर्थ्य से आप सावधान रहिए. இந்த சர்ப்பம் ये सर्प जो है, ஒரு குடும்பத்தையே एक जो परिवार को जो है நாசமாக்கிட்டு वो जो सत्यानाश कर देगा. எந்த குடும்பத்தை? कौन सा परिवार को? ஆதாம் ஏவாளை. आदम और हवा के. வீட்டுக்குள்ள பாவம் நுழைஞ்சிட்டு जो घर के अंदर पाप समा गया, அங்க கொலை கூட நடந்துட்டு वहाँ जो खून भी हो गया है. காயின் ஆபேலை கொன்னுட்டான். जो काइन जो आबेल को खत्म कर दिया है, எவ்வளவு தவறான காரியங்கள் அங்க कितना நடந்துச்சு. गलत चीज वहाँ पर सब हुआ है. அது देखिए. காரணம் என்ன? वो उसका क्या का कारण है? ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டதுனால. हवा जो सर्प का आवाज को सुना है इसीलिए. இந்த சர்ப்பம் நாகாஷ் ये जो सर्प जो नाकाश இது है, கண்ணை பிடுங்க தான் செய்யும். ये जो आपका आँख को उखाड़ेगा. இப்ப அடுத்த முறை எழுத்து பார்க்கலாம். और उसके आगे का कार्य को हम देखेंगे. நம்ம 4 மிருகத்தை பற்றி பார்த்தோம். हम 4 जो जानवर के बारे में देखे हैं. முதலாவது நம்ம நாயை பற்றி பார்த்தோம். पहला हम कुत्ते के बारे में देखे, அதுக்கு பன்னியை பற்றி उसके பார்த்தோம். बाद डुक्कर के बारे में देखे, அப்புறம் கழுதை பற்றி उसके பார்த்தோம். बाद गधे के बारे में देखे, இப்ப சர்ப்பத்தை பற்றி பார்த்தோம். उसके बाद सर्प के बारे में देखे, இப்ப நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா और इसके बाद हम किसके बारे में देखेंगे? புழுவை பற்றி பார்க்கலாம். वो जो कीड़े के बारे में देखेंगे. இந்த புழு என்ன? ये कीड़ा क्या है? பாருங்க யாத்ராகமோ देखो व्यवस्था निर्गम निर्गम 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 20ஆம் வசனத்தை उसमें வாசிக்கலாம். 20वां वचन को पढ़ेंगे. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, மோசேனுடைய சொல் கேட்காம देखो मूसा का बात नहीं सुनते சிலர் என்ன செய்தாங்களா? कुछ लोग क्या किए हैं, அவங்க அப்பத்தை 2வது நாளும் சேர்த்து வச்சாங்க. तो वो जो रोटी को दूसरा दिन भी वो लोग जमा करके रखे, அந்த மன்னாவை சேர்த்து வச்சாங்க. वो मन्ना को लोग इकट्ठा करके रखे. ஆனா மோசே என்ன சொன்னார்? मगर मूसा ने क्या कहा था? அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை சாப்பிடணும். वो दिन का आपका भोजन आपको खाना है. அன்னன்னைக்குள்ள மன்னாவை நீங்க பெருக்குங்க. वो दिन का मन्ना को आप इकट्ठा कीजिए. அடுத்த நாளுக்கு சேர்த்து வைக்க கூடாது. तो दूसरा दिन के लिए आप इकट्ठा मत करके ஆனா रखिए. 6வது நாள் தான், मगर 6वां दिन ही நீங்க 7வது நாளுக்கு சேர்த்து வைக்கணும். तो 7वां दिन के लिए आप इकट्ठा कर सकते हैं. ஆனா இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? मगर वहाँ वो लोग क्या किए पता है? முதல் நாளே पहला दिन ही மன்னாவை அடுத்த நாளுக்கு சேர்த்து வச்சாங்க. मन्ना दूसरा दिन के लिए भी इकट्ठा करके रखे. அப்ப என்ன நடந்துச்சு? उधर फिर क्या उधर घटित हुआ? அங்க மண்ணை சேர்த்து வச்ச மன்னா, वो जो जमा किया हुआ मन्ना, வேதம் சொல்லுது, कलाम कहता है, அது புழு அரித்து वो जो कीड़ा लगकर அது நாச்சம் எடுத்தது. वो जो बास मारने लगा, இதனால மோசஸ்க்கு கோபம் வந்துட்டு, उसके लिए मूसा को गुस्सा आ गया वहाँ पर. சோ இந்த புழு அரித்து நாச்சம் எடுத்தது. ये जो कीड़ा लगकर उसको दुर्गंध होने लगा. இந்த புழுவை பற்றி தான் பார்க்க போறோம். ये जो कीड़े के बारे में देखेंगे हम. இந்த புழு வந்து ये जो कीड़ा है, இது அசுத்தமான ஒரு ஜந்து. ये अशुद्ध एक जंतु है. இத வந்து சாப்பிட மாட்டாங்க. ये जो कोई भी खाएंगे नहीं. ஏன்னா அது நாசப்படுத்தும். तो ये जो तकलीफ देता खराब है, करता है, खराब करता है, அதனால அதை சாப்பிட மாட்டாங்க. तो इसीलिए उसे खाते नहीं है. சோ இந்த இந்த புழுவை பற்றி நம்ம ये பார்க்கலாம். कीड़े के बारे में हम देखेंगे. இந்த புழுவுக்கு எபிரேய மொழியில ये कीड़ा को इब्रू भाषा में அத டோலா அப்படினு சொல்லி उसे சொல்வாங்க. टोला करके कहते हैं. டோலா அப்படினா टोला बोलेंगे तो அது புழு. वो कीड़ा. இந்த புழு பற்றி ये कीड़ा के बारे में ஒரு நபர் தன்னை புழுன்னு சொல்றாரு. तो एक व्यक्ति अपने आपको कीड़ा कहता है. பாருங்க
தாவீது देखो दावीद देखिए, அவர் சங்கீதத்துல பாடும்போது जब वो भजन संगीता में गाने के அவர் समय, சொல்றார் நான் ஒரு புழு. मैं एक कीड़ा हूँ। பாருங்க வாசிங்க देखो पढ़ेंगे, சங்கீதம் 22 देखो भजन संगीता 22वां अध्याय, அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 6वां अध्याय को पढ़ेंगे। நானோ ஒரு புழு, ம். மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க பைபிள் சொல்லுது देखो कलाम कहता है, நானோ நிந்திக்கப்படுகிறேன், मैं भी निंदा किया गया हूँ, நான் ஜனங்களால் அவமதிக்கப்படுகிறேன். मैं लोगों के लिए अपमान हुआ हूँ। யாரெல்லாம் நிந்திக்கப்படுறாங்களோ, जो निंदा किए गए हैं, யாரெல்லாம் அவமானப்படுகிறாங்களோ, जो अपमानित हुए हैं, மற்றவங்க அவங்கள அவமானப்படுத்துறாங்கன்னா दूसरे लोग उसको अपमान कर रहे हैं, அப்ப தாவீது மாதிரி நம்ம என்ன சொல்லணும்? तो दावीद के जैसे हम क्या बोलना है? நான் மனிதன் இல்ல, நான் ஒரு புழு, मैं तो मनुष्य नहीं हूं, मैं एक कीड़ा हूँ, நான் வெறும் ஒரு புழு கர்த்தாவே. मैं एक कीड़ा ही हूँ प्रभु। என்னை நிந்திக்கிறாங்க, मुझे तो निंदा करते हैं, என்னை அவமானப்படுத்துறாங்க. मुझे तो अपमान करते हैं। தாவீது தன்னை ஒரு புழுன்னு சொல்றாரு. देखो दावीद अपने आप को एक कीड़ा कहते हैं, நான் ஒரு மனுஷனே இல்ல, मैं एक मनुष्य ही नहीं நான் हूँ, ஒரு புழு தான் கர்த்தாவே. मैं तो एक कीड़ा ही हूँ। இன்னைக்கு இந்த புழுவை பற்றி தான் பார்க்க देखो போறோம். आज एक कीड़ा के बारे में ही हम देखेंगे। இன்னொரு மனிதனும் இருக்கிறார். तो और एक मनुष्य भी है, அவரை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, तो परमेश्वर उसके बारे में क्या कहते हैं? பாருங்க வாசிங்க. देखो पढ़िए, ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 41, அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 14 वचन को पढ़ेंगे। That one. பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, யாக்கோபு என்னும் பூச்சியே ए याकूब जो कीड़ा, நீ பயப்படாதே. तू डर मत। யாக்கோபு என்னும் பூச்சியை பார்த்து என்ன तो சொல்றாரு? याकूब जो कीड़ा है उसे देखिए क्या कहते நீ हैं? பயப்படாதே. तू डर मत। இந்த இவனும் யாக்கோபு ஒரு புழுதான். ये याकूब भी एक कीड़ा ही है। அந்த புழுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? ये जो कीड़ा को इब्रू भाषा में क्या कहेंगे? டோலா. टोला। டோலா அப்படின்னா புழு. टोला बोलेगा तो कीड़ा। இந்த டோலாங்கிற வார்த்தையில ये टोला जो अक्षर के अंदर, அதுல 4 எழுத்து இருக்குது. ये 4 अक्षर है। அதுல தாவ் இருக்குது, ताव है, வாவ் இருக்குது, वाव है, லாமட் இருக்கு, लैमेड है, ஆயின் இருக்குது. आइन है। இந்த 4 எழுத்து சேர்ந்தது ये தான் 4 अक्षर को मिलाकर அது டோலா. टोला करके कहते हैं। டோலா அப்படின்னா புழு. टोला बोलेगा तो कीड़ा। இந்த டோலாக்குள்ள டீகோடிங் நம்ம ये பார்க்கலாம். टोला का डिकोडिंग को हम देखेंगे। இன்னைக்கு நீங்க ஒரு புழு. ये आप एक कीड़ा है। பாருங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல देखो कलाम में, नया करार में, அதுல புழு பற்றி சொல்லி இருக்குது. वो कीड़ा के बारे में कहा गया है। அது நரகத்துல எரிந்துகிட்டு இருக்க புழு. वो जो नर्क के अंदर पड़ा हुआ वो कीड़ा, நரகத்துக்குள்ளேயும் புழு கிடக்குது. तो नर्क के अंदर भी कीड़ा है, அது சாகாது, वो मरेगा नहीं, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், वो जलता ही அது रहेगा, வேதனையிலே இருக்கும். वो बहुत ही तकलीफ में रहेगा। நம்ம நரகத்துக்கு போற புழுவா இருக்க तो கூடாது. हम नर्क के अंदर जाने वाला कीड़ा नहीं होना நம்ம चाहिए। தாவீதை மாதிரி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். हम जो दावीद के जैसा स्वर्ग में उठाने वाला कीड़ा होना चाहिए, அப்படிப்பட்ட ஒரு புழுவா இருக்கணும். ऐसा एक कीड़ा होना चाहिए। சோ இந்த புழுக்குள்ள காரியம் என்ன? ये कीड़ा के अंदर क्या क्या कार्य है? இன்னைக்கு देखिए, நம்மள ஜனங்கள் நிந்திக்கிறாங்கன்னா, आज हमको लोग निंदा कर रहे हैं, तो ஜனங்கள் நம்ம அவமானப்படுத்துறாங்கன்னா, अगर लोग हमको अपमान कर रहे हैं तो நம்ம புழுவா இருந்து என்ன செய்யணும்? हम कीड़ा रह के क्या करना है? பாருங்க இந்த டோலால கடைசி எழுத்து என்னது? ये टोला में आखिरी अक्षर क्या है? அது ஆயின். उसका आइन है। ஆயின்னா என்ன? आइन बोलेगा तो क्या है? கண்ணு. आँख। கண்ணு வச்சு என்ன செய்வீங்க? आँख रख के क्या करेंगे आप? பார்க்கணும். आपको देखना है। யார பார்க்கணும்? किसको देखना है? அடுத்த எழுத்து லேமட். उसका आगे का जो अक्षर है लैमेड है। லேமட்னா அதுக்கு அர்த்தம் என்ன? लैमेड का मतलब क्या है? மெய்ப்பனின் கோல். चरवा का चढ़ी। அதாவது மெய்ப்பனை குறிக்குது. उसका मतलब चरवा को दिखाता है। நம்ம கண்ணு யார பார்க்கணுமா? हमारा आँख किसको देखना है? மெய்ப்பனை பார்க்கணும். वो जो चरवा को देखना है। அடுத்த எழுத்து என்னது? वो आखिरी जो अक्षर क्या है? वाव। जो दूसरा अक्षर क्या है उसका? वाव। वाव। வாவுனா என்ன? वाव बोलेगा तो क्या है? ஆணி. वो जो किला, அதுக்கு அடுத்த எழுத்து? उसका जो दूसरा अक्षर क्या है? அது தாவ். वो ताव। தாவ் வந்து ताव बोलेगे तो ஏன்ஷியன் ஹீப்ரூல वो जो प्राचीन समय में அதுல சிலுவை போடுவாங்க. वो जो क्रूस को डालते थे, இதுல நம்ம தாவ் பெருசா போட்டிருக்குது. ये उसमें ताव बड़ा डाले हैं, அதுல வந்து சிலுவை போடுவாங்க. उसमें जो क्रूस को डालते थे। அதாவது उसका मतलब சிலுவையில जो क्रूस पर ஆணினால் அடிக்கப்பட்ட जो किला से मारा गया, அந்த மெய்ப்பனை பார்க்கணும். वो चरवा को हमको देखना है। புழு என்ன செய்வாங்க? वो जो कीड़ा क्या करेंगे? புழு என்ன செய்யணும்?
कीड़ा क्या करना है? சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை பார்க்கணும். वो जो क्रूस पर मारा हुआ मसीह को देखना है. உங்களை चरवा को. அவமானப்படுத்துறாங்களா? वो निंदा करते हैं क्या? அப்ப நம்ம யாரை तो பார்க்கணும்? किसको देखना है? சிலுவையில் அறையப்பட்ட மெய்ப்பனை பார்க்கணும். जो क्रूस पर मारा गया वो चरवा को देखना है. உங்களை அவமானப்படுத்துறாங்களா? आपको निंदा कर रहे हैं क्या? அந்த நேரத்துல யாரை பார்க்கணும்? तो उसका समय में किसको देखना है? சிலுவையில் ஆணில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை वो பார்க்கணும். जो क्रूस पर जो किले से मारा गया चरवा को देखना है. அந்த மெய்ப்பன் யார்? वो चरवा कौन है? அந்த மெய்ப்பன் யெகோஷுவா. वो जो चरवा यहोशुआ है. आमीन. உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். आपके लिए क्रूस पर जो मारा गया है அவரை நீங்க பாருங்க. उसको आप देखिए. அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, उसको देख के आप बोलिए, கர்த்தாவே நான் மனுஷன் இல்ல, परमेश्वर मैं मनुष्य नहीं हूँ, நான் வெறும் ஒரு புழு கர்த்தாவே. मैं तो एक कीड़ा ही हूँ. இந்த ஜனங்களை நிந்திக்கிறாங்க, ये जो लोग मेरा निंदा कर रहे இந்த हैं, ஜனங்களை அவமானப்படுத்துறாங்க. ये लोग मेरा जो अपमान कर रहे हैं, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். आप परमेश्वर की ओर देखना है. எவ்வளவு நிந்த இருந்தாலும் சரி, कितना ही निंदा क्यों ना हो, அவமானம் இருந்தாலும் சரி, कितना ही अपमानित क्यों ना நீங்க हो, அவரை நோக்கி பாருங்க. आप उनकी ओर देखिए. நீங்க அப்பதான் புழு. आप जब भी कीड़ा होगे, இல்ல அப்படின்னா फिर नहीं तो நிந்த வந்த உடனே निंदा आया ऐसा ही, இந்த கண்ணீர் வடிச்சிட்டு ऐसा ये आंखी के आंसू को बहाकर ஒவ்வொருத்தட்டியா போய் சொல்லிட்டு, हर एक लोगों को बताकर, இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அடையாளம் கிடையாது. ये बच्चे लोग का जो निशानी नहीं है. ये யாராவது உங்களுக்கு நிந்தையான வார்த்தையில் பேசினா, कोई आपको निंदा बड़े बातों को कहेगा நீங்க तो கர்த்தருடைய சமூகத்துல தான் அழணும். आप परमेश्वर के सम्मुख में जाके रोना है. அவருடைய சமூகத்துல அவரை பார்த்து उसके सम्मुख में जाके उसे देखकर நீங்க கண்ணீர் வடிச்சீங்கன்னா, आप अगर आंखी के आंसू को बहाएंगे அவர் तो உங்களை பார்ப்பாரு. वो आपको देखेगा, அவர் உங்களை वो ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा, உங்களை நோக்கி பார்ப்பாரு. आपके ओर देखेगा. நம்ம वो தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से ऐसा कुछ भी काम पुलु- नामुमकिन नहीं है. புழுவுக்கு जो कीड़ा को அதுக்கு ஹீப்ருல டோலா. वो इब्रू में टोला कहते हैं. டோலால 4 எழுத்து. टोला में 4 अक्षर है. அது தாவ், वो ताव, வாவ், वाव, லாமெட், लैमेड, ஆயின். आइन. இப்போ இந்த எழுத்தை நான் ரிவர்ஸ் பண்ண போறேன். ये जो अक्षर को मैं उसको बदल के दिखाऊंगा. இத ரிவர்ஸ் பண்ணியாச்சுன்னா, ये जो बदल के अगर देखोगे तो அதாவது ஆயின் முதல்ல, आइन पहला, லாமெட், लैमेड, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் தாவ். उसके बाद ताव. இப்போ நான் ரிவர்ஸ் ஆக்கி இருக்கேன். उसको उल्टा करके दिखाया है. இதுக்கு इसको ஹீப்ருல என்ன சொல்வாங்கன்னா, इब्रू में क्या कहते हैं? எலோத்னு சொல்வாங்க. एलोत करके कहते हैं. அதாவது முதல்ல தாவ் வந்துச்சுன்னா டோலா. पहला जो ताव हो गया तो तोला. இப்போ இது கடைசில இத மாத்தி எழுதி இருக்குது. इसको बदल के दिखाया है. இது வந்து எலோத். ये एलोत है. எலோத்னா என்ன தெரியுமா? एलोत बोलेगा तो क्या है पता है? எலோத்னா எடுத்துக்கொள்ளப்படுதல். एलोत बोले तो उठा लिया जाना. எலோத்துக்கும் அதே மீனிங் தான் வரும். एलोत को भी वही मतलब आएगा. சிலுவையில் ஆணியில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை பாருங்க. वो जो क्रूस पर किला से मारा गया चरवा को देखिए. பாருங்க எவ்வளவு அருமையான காரியம். देखो कितना ही अच्छा ही बात ஒரு है. வசனத்தை நான் வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், दूसरा राजा दूसरा अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். उसमें पहला वचन को हम पढ़ेंगे. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை ஆ, சுழல் காற்றிலே ஆ. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது போதும் போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहता है எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ள போகுது. एलिया को जब अग्नि में उठा लिए जाने के स्वर्ग समय, स्वर्ग में उठा लिए जाने के समय में, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு वो जो उठा लिए जाने का शब्द को, அது ஹீப்ருல वो हिब्रू में எலோத்னு वो கொடுக்கப்பட்டிருக்கு. एलोत करके दिया गया சோ है. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது, तो जब ये एलिया स्वर्ग पे उठा लिया जाने के समय, அதாவது எலோத் ஆகும்போது, वो एलोत होने के समय, இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யப்படணும்? आज हम भी क्या होना है? நம்மளும் எலோத் ஆகணும். हम भी एलोत होना है. அப்போ நம்ம எலோத் ஆகணும்னா अगर हम एलोत होना है तो சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை பார்க்கணும். जो क्रूस पर जो मर गया हमारा मेसिया को देखना है. என்ன நடந்தாலும், कुछ भी हो जाए, எந்த பிரச்சனை வந்தாலும், कुछ भी अगर तकलीफ आए, எவ்வளவு போராட்டம் வந்தாலும், कितना ही अगर तकलीफ आ जाए, எவ்வளவு அவமானம் வந்தாலும், कितना ही निंदा आ जाए, எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், कितना ही अगर कोई भी कुछ बोल देवे, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், कितना ही तकलीफ दुख आ जाए, நீங்க அவரை மட்டும் பாருங்க. खाली उनकी ओर देखिए. அப்போ தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம ஆயத்தமாவோம். तभी हम उठा लिए जाने के लिए तैयार होंगे. இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாயிட்டோமா? आज हम उठा लिए जाने के लिए तैयार हो गए क्या? நம்ம எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்க கூடாது. तो कुछ भी चीज के लिए हम रोते नहीं रहना है। மனிதன்ட்ட போய் அழக்கூடாது. कोई मनुष्य के पास जाके नहीं रोना है। தேவனுடைய சமூகத்துல உட்காருங்க. परमेश्वर के आप और बैठिए, அவரை நோக்கி கதறி அழுங்க. उसके ओर आप आंसू बहाइए, அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए, அவரை நோக்கி பார்த்த கண்கள் उसकी ओर देखा हुआ नजर ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. एक भी दिन लज्जित नहीं होगा। கர்த்தர் அப்படிப்பட்ட கண்களை ஆசீர்வதிப்பார். ऐसा आंखी को परमेश्वर आशीष நம்ம करेगा। ஒரு புழுதான். हम एक कीड़ा ही है, ஆனா இந்த புழு ஒரு நாள் பறந்து போயிருவோம். एक दिन एक कीड़ा उड़ जाएगा। ஆனா இந்த பறக்கணும்னா ये अगर उड़ना है तो நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? நம்ம அவரை நோக்கி हम பார்க்கணும். उसकी ओर देखना है। அவரை நோக்கி பார்த்தா उसकी ओर देखेंगे तो நம்ம நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम जरूर उठा लिए जाने में இல்லாட்டி होंगे। நரகத்துக்கு தான் போவோம். नहीं तो नरक में ही जाएंगे। நம்ம வாழ்க்கை அப்படி வேணுமா? हमारा जीवन ऐसा चाहिए क्या? வேண்டவே வேண்டாம். ऐसा नहीं चाहिए। அதனால என்ன நடந்தாலும் சரி ऐसा कुछ भी हो जाए நம்ம அவரை நோக்கி தான் हम பார்க்கணும். उसकी ओर ही देखेंगे। ஹalleluya. हालेलुया। சோ இன்னைக்கு நம்ம 5 ஜந்துக்களை பத்தி நம்ம आज हम பார்த்தோம். 4 प्राणियों के बारे में देखे। இன்னைக்கு நம்ம 5 ஜந்துக்களை பத்தி பார்த்தோம். आज हम 4 प्राणियों के बारे में देखे। அந்த 5 ஜந்துக்கள்ல ये 5 प्राणी के अंदर முதல்ல நம்ம நாயை பத்தி பார்த்தோம். पहला हम कुत्ते के बारे में देखे, பன்றியை பத்தி हम பார்த்தோம். डुक्कर के बारे में देखे, கழுதையை பற்றி, गधे के बारे में देखे, சர்ப்பத்தை பற்றி பார்த்தோம். सांप के बारे में देखे, புழுவை பற்றி आप பார்த்தோம். कीड़ा के बारे में देखे। இது எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ये सब अभिषेक किए हुए लोग हैं। புழு கூட कीड़ा भी, தாவீது தன்னை புழுன்னு சொல்றான். दावीद अपने आप को कीड़ा कहता है। அப்போ தாவீது யாரு? तो दावीद कौन है? அவன் புழு. वो कीड़ा है। ஆனா தாவீது அபிஷேகம் मगर பண்ணப்பட்டவன். दावीद अभिषेक किया हुआ है। தேவனுக்கு பிரியமானவன். जो परमेश्वर को प्रिय था, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன். वैसा एक मनुष्य था वो। இன்னைக்கு நம்ம புழுவா तो இருந்தாலும் आज अगर हम कीड़े होंगे तो கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவனா तो இருப்போம். परमेश्वर के हृदय के लिए हम प्रिय होंगे। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर हमें आशीष இந்த करेगा। 5 விதமான ஜந்துக்கள்ல ये जो 5 प्राणियों के अंदर நம்மட்ட எந்த சுவாபம் இருக்கு? आज हमारे पास कौन सा स्वभाव है? இன்னும் நாய் மீது லொல்லுன்னு கலச்சிட்டு இருக்கோமா? आज भी हम कुत्ते के जैसा भौंक रहे हैं क्या? இன்னும் பன்னி மாதிரி நம்ம சேற்றுல விழுந்துட்டு இருக்கோமா? आज भी डुक्कर के माने तो हम कीचड़ में ही गिर रहे हैं क्या? இன்னும் கழுத மாதிரி பொதி சுமக்கிற கழுதியா இருக்கிறோமா? तो हम गधे के जैसा जो नहीं चाहिए वो बोझ को उठा रहे हैं क्या? நம்ம சர்ப்பத்தை போல பிரிக்கிறவங்களா இருக்கிறோமா? जो सर्प के मानित हम दूसरे को अलग कर रहे हैं क्या? அல்லது நம்ம புழு போல நம்ம இந்த என்ன சிலவங்க புஸ்தக புழுவா இருப்பாங்க. जो कुछ लोग किताब के कीड़े होते हैं, எப்பவும் புஸ்தகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு तो இருப்பாங்க. वो किताब के अंदर ही घूमते रहेगा। இப்போ புதுசா ட்ரெண்ட் என்னன்னா तो अभी नया जो एक चीज क्या आया இப்போ है, புஸ்தக புழு இல்ல, अभी किताब का कीड़ा नहीं, இப்போ யூடியூப் புழு. अभी जो यूट्यूब का कीड़ा, அவங்க எதுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க? वो किसके अंदर घुसे रहते हैं? யூடியூப்க்குள்ளே वो நுழைஞ்சிருப்பாங்க. यूट्यूब के अंदर ही घुसे रहते हैं। இன்னொருத்தர் வந்து ஃபேஸ்புக் புழுவா और இருப்பாங்க. एक लोग फेसबुक का कीड़ा होगा, இவங்க ஃபேஸ்புக்குள்ளே ये நுழைஞ்சிருப்பாங்க. फेसबुक के अंदर ही घुसे रहते ஆனா हैं। நம்ம புத்தக புழு வேண்டாம். मगर हम किताबी कीड़ा भी नहीं होना நம்ம चाहिए, யூடியூப் புழுவா இருக்க வேண்டாம். हम यूट्यूब कीड़े भी नहीं होना நம்ம चाहिए, ஃபேஸ்புக் புழுவா வேண்டாம். हम फेसबुक कीड़ा भी नहीं होना நம்ம चाहिए, யெகோஷுவா பார்க்கிற புழுவா हम இருப்போம். यहोशुआ को देखने वाले कीड़े होने எந்த பிரச்சனை வந்தாலும் சரி चाहिए। कुछ भी तकलीफ आ जाए அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए, அவர் உங்களை वो ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा। நம்மளா ஜெபிப்போமா? हम सब प्रार्थना எங்க करेंगे மூடி क्या? நம்ம ஜெபிக்கலாம். हम सब अपने आंखों को बंद करके प्रार्थना வானத்தையும் करेंगे। பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी को बनाने वाला हमारे एलोहिम எங்கள் परमेश्वर, எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई परमेश्वर आपको स्तुति करते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसा के नाम से प्रार्थना करते हैं। கர்த்தாவே இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி அப்பா. आज हर एक कार्य को देखा इसके लिए धन्यवाद தேவனே करते இந்த हैं। வெளிப்பாடுகளுக்காக நன்றி. ये जो प्रकटीकरण है उसके लिए धन्यवाद है। ஜூம் கர்த்தாவே இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், जूम में जो भी इकट्ठा किया है इसके लिए आपको धन्यवाद है। யூடியூப்ல இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் या यूट्यूब में जो इकट्ठा हुआ हर एक जन को நீங்க ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। இன்னும் பார்க்க போற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். आप देखने वाले हर एक बच्चे को आशीष कीजिए। காரியம் இப்படியா இருக்கிறது என்று அறிந்து ऐसा एक चीज भी है क्या सोचने के लिए, ஞான அர்த்தத்தை கண்டு கொண்டு, वो ज्ञान के हर एक जो मतलब को जानने के लिए, ஆவிக்குரிய அர்த்தங்களை கண்டு கொண்டு वो जो आत्मिक बातों को जानने के लिए உமக்குள்ளாக இன்னும் வளரட்டும் அப்பா. और आपके अंदर बढ़ने இன்னும் दीजिए। நீங்க ஆசீர்வதிங்க. आप और आशीष அவங்க कीजिए। வீட்டுக்குள்ள उनके घर के எந்த अंदर சர்ப்பத்தின் வல்லமை வரக்கூடாதப்பா. कोई सांप का जो
सामर्थ नहीं आना चाहिए। பிரிவினின் ஆவிகள் वो जो जुदा करने वाला जो आत्मा யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே यहोशुआ मेसिया के नाम से நீங்கி போவதாகப்பா. अब भी आप उसको भगा दीजिए। நீ அவங்க குடும்பத்தை விட்டு நீங்கி போவதாக. उसका जो कुटुंब को छोड़ के निकाल देने के யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே यहोशुआ मेसिया के नाम से நீங்கி போவட்டும்ப்பா. वो जो निकल जाने दीजिए। விடுதலை தாரும். आप उनको छुटकारा दीजिए। பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்கள் वो जो जुदा हुआ जो परिवार है ஒன்று சேர்வதாக. एकजुट होने के लिए குடும்பத்தை ஆசீர்வதித்தாங்கப்பா. आप वो कुटुंब को आशीष कीजिए। எல்லா புழுக்களை போல உம்மை நோக்கி பார்க்க. हर एक कीड़ा के मानित आपको देखने के लिए। சிலுவையில் அடிக்கப்பட்ட மேய்ப்பனை நோக்கி பார்க்க. वो जो क्रूस पर जो मार खाया हुआ चरवा को देखने के लिए। சிலுவையில் அடிக்கப்பட்ட நல்ல மேய்ப்பனை பார்க்க. वो जो क्रूस पर चढ़ाया हुआ हमारा अच्छा मेसिया को देखने के लिए। ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யுங்க. आप कृपा कीजिए। ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யுங்க. हर एक को पर कृपा कीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आप आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய अब கரத்தருகிறோம். नम्र बना के आपके हाथ में सौंप। யோசுவா மேசே நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते जीवित परमेश्वर। आमीन। आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सबको आशीष करे। இன்னைக்கு நேத்துடைய இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. आज कल से जो आज बहुत ही गड़बड़ी था। ஏன்னா பிசாசுக்கு இது பொறுக்காது. ये जो शैतान को नहीं बाता है। ஜெபிங்க. आप प्रार्थना कीजिए। நாளைக்கு இன்னும் அருமையான டீகோடிங் பார்க்க போறோம். कल इससे भी अच्छा हम डिकोडिंग को देखेंगे। நாளைக்கு இன்னும் ஒரு 5 பிராணிகளை பார்ப்போம். कल और 5 प्राणियों के बारे में देखेंगे। அசுத்தமான ஜந்துக்களை பார்க்க போறோம். अशुद्ध प्राणियों के बारे में देखेंगे। இதனுடைய டீகோடிங் பாருங்க, கடைசி உள்ளது எப்பவும் மதுரமா இருக்கும். देखो आखिरी जो कभी भी मीठा होता है। கல்யாண வீட்ல जो शादी के घर में கானா ஒரு கல்யாணத்துல कानाउर के जो शादी का जो घर के கடைசி நேரத்துல எல்லாரும் சொன்னாங்க, आखिरी समय में सब बोले எல்லாரும் நல்லது முதல்ல கொடுப்பாங்க, पहला सब अच्छा चीज देते हैं, அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, उसके बाद ही जो मिलावट का चीज देते हैं। ஆனா நீங்க நல்லத கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்களே, तो अच्छा चीज तो आप आखिरी समय तक रखे हो। நம்ம தேவன் அப்படிதான் செய்வார். तो हमारा परमेश्वर ऐसे ही करते சோ हैं। நாளை தினத்துல இன்னும் அருமையான காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. तो कल का दिन और चीज को आप ध्यान में रखिए। இன்னும் ஆழமான காரியத்தை பார்க்க போறோம். और गहराई की चीज को देखेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान काम को करेंगे। இன்னும் இந்த யூடியூப் இந்த காரியத்தை இன்னும் அநேகருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. तो ये और भी और बहुत से लोगों को आप बताइए। அவங்களும் அதை பார்த்து அதை கண்டு கொண்டு उसको भी वो लोग देखकर जानकर கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।